मोगतस्तदितराणि तृणायमेनि अस्मद्गुरोर्भगवतोऽस्तदियैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयकास्तनया विभूतिः सर्वं यथेव नियमेन मथन्मयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तथङ्ग्रेकलं प्रणमामि मूर्धना भूतं चरस्य मखतात्पेयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्ग्रेण परकाले यतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே சுவாமி நம்மாழ்வாரை ஆழ்வார்களை தலைவராக கொண்டாடப்படுகிறது. அவர் அனுகிரகித்த 4 வேத சாரம் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. ரிக்வேதம் என்ன, எஜுர்வேதம் என்ன, சாமவேதம் என்ன, அதர்வண வேதம் என்ன, இந்த 4 வேதங்களுக்கு சமமாக 4 கிரந்தங்கள் அனுகிரகித்தார் சுவாமி நம்மாழ்வார். அதிலே திருவாய்மொழி என்று சொல்லப்படுகிறது பகவத் விஷயம் என்று. அதற்காக பொதுத்தனியன்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கடைசி தனியன் ஆச்சரியமான சதுவம் பூதம் சரஸ்ய மகதாபிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேனு பரகால யதீந்திர நிஷ்டான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான தனியன் இது. இந்த தனியனிலேயே நம்முடைய ஆழ்வார்கள் அத்தனை பேரையும் சேர்த்திருக்கார் சுவாமி பராசர பட்டர். அவர் திருவரங்கத்திலே இருக்க மாட்டான் ஒரு நிர்பந்தம் ஏற்பட, அதனாலே திருக்கோஷ்டியூர் சௌமியநாராயண பெருமாள் திருவடிவாரத்தில் நின்று கொண்டு அங்கு அந்த பராசர பட்டருடைய சசிஷியரான நஞ்சியர் சுவாமி மிகவும் வருத்தப்படுகிறார் போல இருக்கு, நம்பெருமாளை விட்டு பிரிந்து, அதற்கு ஏதாவது போக்கு வீடாக ஏதாவது அனுகிரகிக்கலாமே என்று பிரார்த்திக்க, அந்த பிரார்த்தனைக்கு நாங்க பண்ணப்பட்ட ஸ்லோகம்தான் பூதம் சரஸ்ய மகதாத்பேய பட்டநாத. மேற்கொண்டு ஸ்ரீ என்கிற சப்தம் அதுல வருது. ஸ்ரீ பக்திசார பட்டநாத ஸ்ரீ, இது நேத்திக்கு காலக்ஷேபத்தில் நம்ம பார்த்தோம். இது 3 விதமா எடுக்கலாம். பட்டநாத ஸ்ரீன்னு எடுத்துக்கலாம், ஸ்ரீயை தனியா பிரிக்கலாம், இல்ல ஸ்ரீ பக்திசாரன்னு சேர்க்கலாம். அப்படி 3 இதுல என்ன அர்த்தம்னு கடந்த காலக்ஷேபத்தில் அனுபவிக்க பெற்றோம். அதுல ஸ்ரீ என்கிற சப்தத்தாலே பூதேவி நாச்சியார் என்று சொல்லக்கூடிய ஆண்டாளை தெரிவிக்கிறார் அப்படின்னு நேற்றுக்கு சுவாமி பில்லோகதேவியுடைய வியாக்கியானத்திலான அனுபவிக்க பெற்றோம். இருப்பினும் அந்த ஸ்ரீ என்கிற சப்தமே ஆண்டாளுக்கு அவ்வளவுதான் வைபவமா, ஒற்றை சொல்லாலே சொல்லலாமா என்பதற்காக ஆண்டாளுக்காக ஒரு தனியனை அனுகிரகித்தார். நீலாதுங்கஸ்தனகிரி தட்டி என்கிற ஆச்சரியமான தனியன். அந்த தனியனையும் திருக்கோட்டியூர் எம்பெருமான் திருவடிவாரத்துல தான் பறினது. இந்த 2 தனியன்களும் அங்கதான் செய்யப்பட்டது. அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே நேற்றைய காலக்ஷேபத்திலே பூதம் சரஸ்ய மகதாத்பய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேனு இதுவரையில் அனுபவித்தோம். பூதம் என்றால் பூதத்தாழ்வார், சரஸ்ய பொய்கை ஆழ்வார், பூதம் சரஸ்ய மகதாத்பய பேயாழ்வார், பூதம் சரஸ்ய மகதாபிய பட்டநாத பெரியாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், பக்திசாரர் திருமைஷி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பக்தாங்கிரேனு தொன்றப்படி ஆழ்வார். இதுவரையில் நேற்று அனுதினம் அனுபவித்தோம். அதுல கடைசியாக பக்தாங்கிரேனு என்று சொல்லக்கூடிய தொன்றப்படி ஆழ்வார் ஐயப்பாடு அறுத்து தோன்றும் அழகனூர் அரங்கமன்றி தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றின்னு தெரிவித்தார். அவருக்கு பதிவிரத்தி ஆழ்வார்னு ஒரு பெயரில் நேர்த்திக்கடியில் சொன்னேன். அது மட்டுமல்ல, அவர் ஒருவர் மட்டும்தான் ரங்கநாதனை தவிர மற்றொன்றை கண்ணெடுத்தும் பார்த்தது கிடையாது. அந்த ரங்கநாதனை என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய அந்த வைபவத்தை அனுபவிக்க பெற்று அடுத்து பரகாலன்
பரக்கால யதீந்திரமிஷ்டான் மேற்கொண்டு ஸ்லோகம். பரக்காலன்னு நேற்றுக்கு திருவங்கையாழ்வாருடைய அந்த வடிவழகு சுவாமி மணவாளமான அனுபவித்த வடிவழகை அனுபவிக்க பெற்றோம். அனைத்தவையும் தொழுத கையும் என்று தொடங்கக்கூடிய ஆச்சரியம் அது. இதுல இவருடைய நிலை என்னன்னா, மறுவளர்த்தம் உடல் துணிய வாழ்வீசம் பரகாலன் மங்க மன்னரான வடிவே விரோதிகளின் உடல் இத்தனையும் வெட்டுப்படும்படி வாழ்வீசும் பரகாலன். வாழி பரகாலன், வாழி கலிகன்றி, வாழி குறையலூர் வாழ்வேந்தன், வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானமே. வாழ்வீசினாலே விரோதிகள்லாம் மடிகிறாராம். அத்தனை தூரம் இருக்கு. வாழ்வீசக்கூடிய சாமர்த்தியம் பூர்ணமா இருக்கு. கலியன் திருவங்கை ஆழ்வார் பண்ண கைங்கரியம் 1 2 அல்ல, நிறைய கைங்கரியங்கள். நாம அவருடைய உண்மையிலேயே கடைக்குட்டி ஆழ்வார் அவர் தான், கடைசி ஆழ்வார். எல்லா திவ்ய தேசத்துக்கும் சென்று மங்களாசாசனம் பண்ணவரை இவர் தான். ஆடல்மா என்கிற குதிரை, அந்த குதிரையை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு, அதாவது சேத்திலிருந்து இமாசலம் பரியந்தம், ஆசேது சேத்து இமாசல பரியந்தம் சொல்வார். அது வரைக்கும் இவரில் எந்தெந்த திவிதேசங்களோ அந்த திவிதேசங்கள் சென்று மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஆச்சரியமானது. அது மாத்திரமே இவருடைய கைங்கரியம் பல இருந்தாலும் இவர் ஒவ்வொரு கைங்கரியும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவார். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவார். முதல்ல பெருமாளை விரோதிக்கக்கூடியவர்கள் யாரோ, அதாவது வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள், வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் அவளுக்கு புறச்சமயங்கள்னு பேரு. புறச்சமைகள் இவர் தான் எனது வேத பாக்கியர்கள். வேதத்தையே ஒத்துக்க மாட்டான். வேதமா சுவாமி தேவையில்லையே அப்படின்னு மொத்தம் 17 மதங்கள் அது பார்க்க போறோம் மேற்கொண்டு. அதுல 11 மதங்கள் பாக்கிய மதங்கள் பேர். பாக்கிய மதங்கள்னா வேதத்தை ஒப்புக்கொள்ளாத மதங்கள் பாக்கியர்கள் பேர். வேதத்தை ஒப்புண்டா சுவாமி, அப்ப அவ நல்லவா தானே? அவ நல்லவான்னு பூர்ணமா சொல்ல முடியாது. ஏன் சுவாமி, நாம தான் வேதத்தை ஒத்துட்டு இருக்கோம், அப்ப நம்ம நல்லவில்லை சொல்றேன். வேதத்தை ஒத்துக்கொண்டு வேதம் என்ன சொல்லிட்டு அதன் பிரகாரம் சொல்லணும். தன்னெஞ்சில் தோத்தினது சொல்லப்படாது. அப்ப வேதத்தை ஒத்துக்கொண்டு அதற்கு தற்பான அர்த்தத்தை கொடுத்தால் அவளுக்கு குதிருஷ்டிகள்னு பேரு. அப்ப வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்களுக்கு பாக்கியர்கள், வேதத்தை ஒத்துக்கொண்டு அதுக்கு தற்பான அர்த்தம் சொல்றாரு அந்த மதம் 6 மதங்கள். அதைத்தான் நம்ம சுவாமியுடைய வாழ்த்தினாவை சேர்க்கிறோம். சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகரர், தங்கள் மதம். இந்த 6 மதங்களும் குதிருஷ்டி மதங்கள். இந்த 6 மதங்கள் பண்ணா கொஞ்சம் தேவலைய சுவாமி. வேதத்தையே இவர் ஒத்துக்கவே இல்லை. இவர் வேதத்தை ஒத்துக்கொள்ளாதபடியால இவர் மோசம், ஒத்துக்கின்றேன். ஆனா வேதத்தை ஒத்துண்டாரு, தப்பான அர்த்தம் பண்ணட்டும், அர்த்தம் பண்ணாம போட்டோம். வேதத்தை ஒத்துண்டிருக்காரோ, எப்ப ஒத்துண்டாரோ அப்ப அவர் நல்லவர் தானே? என்ன கிடையாதுன்ட்டு. வேதத்தை ஒத்துக்கொள்ளாதபடியா தீயவர், வேதத்தை ஒத்துக்கொண்டபடியா நல்லவர் அப்படின்னு சொல்லி முடிக்க வச்சது. வேதத்துக்கு தப்பான அர்த்தம் சொன்னபடியால தீயவர். ரெண்டுமே வந்துருத்து பாருங்க. அப்ப வேதத்தை ஒத்துக்கொள்ளாதபடியா தீயவர், அப்புறம் நாஸ்திகான்னு அர்த்தம். ஆனா நாஸ்திக கோஷ்டியில் இவ சேரல. ஆனா கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு வந்துடுறான். நாஸ்திக கோஷ்டியுடைய நிலைமைக்கு வந்து என்ன, ஒத்துண்டு தப்பா சொல்றாளே, அது ஒத்துக்கலைன்னாலும் பரவாயில்லையோ. இது சொல்ல வந்தன, இதுக்கு புறத்தாழ்வார் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, 2 மான் இருக்கு, அதுக்கு தண்ணி தாகம். தண்ணி இதுக்கு திருஷ்டாந்தம், அந்த மாதிரி பண்ணித்தான்னு கேட்காதுங்க. இதுதான எடுத்துக்காட்டு. 2 மானுக்கு அதுக்கு தீர்த்த தாகம் இருக்கிறது. கிளம்பிட்டு காட்டிலிருந்து கிளம்பி ஓடிட்டு இருக்கு. தீர்த்தம் எங்க இருக்குன்னு ஓடிட்டு இருக்கு. காணல் நீர், நல்ல வெயில் காலம், சித்திர மாசம். அந்த சித்திர மாசத்துல அது வசந்த ருதுன்னா நல்லா தெருவெல்லாம் அப்படியே கொதிக்கும். அவ்வளவு தூரம் வெயில் அடிக்கிறதுனோ, அந்த வெயில் அடிக்கக்கூடிய காலத்துல அங்கிருந்து ஏதோ தூரத்தை தெரியறது காணல் நீர். அது நிஜமான தண்ணீர் நடிச்சுன்னு போயிட்டே இருக்கு. காணல் நீரா இருக்க தவிர அந்த தீர்த்தம் கிடைக்காதபடியாலே வெயில்ல அடிபட்டு பிராணமே போயிடுச்சு. அந்த மானுக்கு பிராணம் போயிடுச்சு. இது ஒரு மான். இன்னொரு மான் என்ன பண்ணிட்டு, அதுவும் அங்கிருந்து தான் கிளம்பி நேரா அதே மாதிரி தீர்த்ததாக கிளம்பிட்டு நேரம் வந்து புஷ்கரணியை பார்த்து விட்டு, அதை குளத்தை பார்த்துட்டு நிஜமான தண்ணி கிடைச்சிட்டு, நிஜமான தண்ணிகளை குடிக்க போறதுனும், குடிக்க போற நேரத்துல பக்கத்துல சிங்கம் இருக்குது, கவனிக்காதபடியால சிங்கம் ஒரு போட்டது, பிராணமே போயிடுச்சு. அவ்வளவுதான் போயிடுச்சு.
இப்ப 2 மானுக்கும் பிராணம் போயிடுத்து. ஒரு மான் கொஞ்சம் நல்லா கட்டுருக்கும். ஒரு மான் காணல் நீரை பார்த்து போய் 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 அந்த வெயிலாலை துடி துடித்து பிராணம் போயிடுத்து. மற்றொரு மான் காணல் நீர் அல்ல, நிஜமான தண்ணீர், நிஜமான நீர், நிஜமான ஜலம், அந்த ஜலத்தை பார்த்து இருக்கே நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்ளாத மான் போக அந்த மானுக்கு அருகிலேயே இன்னொரு சிங்கம் இருக்க செய்து அதை கணிசிக்காமல் போய் குடிக்க செல்ல உடனே அந்த சிங்கம் இந்த மானை பிடித்து அடிச்சு விட்டு அதுக்கு பிராணம் போயிடுது. இப்ப 2 மான்ல எந்த மான் தேவையில்லை? எந்த மான் தேவையில்லை? பரவாயில்ல சுவாமி, இது கண்டுபிடிச்சிருக்கணும், ஜலம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த மான் தேவையில்லைன்னா 2 மானுக்கும் பிராணம் போயிடுத்த. ஆக மொத்தம் இந்த மான் இருந்தான்னா அந்த மான் இருந்தானா இது எது போலன்னா இன்னும் நம்ம ஒரு திருட்டான்னு சொல்லுவோம். நமக்கு லௌகிக திருட்டான் தான். ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்ணணும்னாரு. ஆபரேஷன் பண்ணணும்னு அதே உடம்பு இன்னொரு குத்துக்கும் சரியில்லை. அவர் என்ன பண்ணார், அவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு உண்டான வசதி இல்லை, அந்த பணம் காசு அவர்கிட்ட இல்லை, லட்சக்கணக்கில் ஆறுது, பணம் காசு இல்லை. அதனால என்ன பண்ணாரு, என்ன பண்றது சுவாமி, என் பிராணன் அவர் தான். ஒரு பிராணம் போயிடுத்து 1 வாரத்துல போயிடுத்து. இவருக்கு பணக்காரர், நல்ல கோடீஸ்வர், என்ன வேணுமோ அந்த பணத்தெல்லாம் முடிச்சிட்டார், பணம் சொன்னார், பண்ணிட்டார். பண்ணி முடிச்சதுக்கு வரும் பிராணம் போயிடுத்து. பிராணம் போயிடுத்து. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா, சுவாமி அவருக்கு ஆபரேஷன் பண்ணா பிராணம் போயிடுத்து, அதனால அது மட்டும் ஆபரேஷன் பண்ணி இவருக்கு பிராணம் போயிடுத்து இது வசதின்னு சொல்லுவோம். 2மே பிராணம் போயிடுத்த. 2மே பிராணம் போயிடுத்த. ஏன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப 2க்குமே அதே நிலைதான், பிராணம் இருந்தா பரவாயில்ல. அதே போல இந்த மான் காணல் நீரை பார்த்து பிராணம் போயிடுத்து ஒண்ணு, அதே போல நிஜமான தண்ணீரை பார்த்து சிங்கத்தாடு அடிபட்டு பிராணம் போயிடுத்து ஒண்ணு. அதே போல சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு அதுக்கு தப்பான அர்த்தம் சொன்னாலும் சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாமல் போனாலும் 2மே ஒரு கோஷ்டி தான். 2 குறத்தாழ்வார் தெரிவிக்கிறார், 2 கோஷ்டிக்கு வித்தியாசமே இல்லை என்றார். அதைத்தாங்க பாக்கியர்கள் குதிர்ச்சிகள் சொல்றார். எதுக்கு சொன்ன, அந்த குதிர்ச்சிகள் இருக்கா இல்லையா, அப்ப வேத பாக்கியமான ஸ்ருதிகளோ இதிகாச புராணங்களோ அவ சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் நிற்கவே நிற்காது. குதிர்ச்சிகள் வாக்கியங்கள்லாம் நிற்கவே இருக்காது. அப்படிப்பட்ட நிற்காது இருக்கக்கூடிய இது பண்றதுன்னா பரகாலன் திருமங்கையாளர் என்ன பண்ண, அவளை என்ன எப்படி சுவாமி சமாளிப்பார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சமாளிக்கிறார். அதாவது அவெல்லாம் ஒத்துக்க மாட்டாலும் அவ ஒத்துக்கலாம், பகவானே ஒத்துக்கலையா சுவாமி, சாஸ்திரத்துக்கு ஒத்துக்கிறா. இப்ப அவளெல்லாம் உபதேசம் பண்ணி திருப்பானா, உபதேசம் பண்ணா கேட்பாளா, உங்க சாஸ்திரத்தை நீங்களே வச்சுக்கோ, உங்க பகவான் நீங்களே வச்சுக்கோ அப்படின்னு திருத்த பாட்டா. அப்ப அவளுக்கு என்ன பண்ணுவார் திருமங்கையாருன்னா, கேட்காதவருக்கு கையாலே கொடுப்பார், கையாலே கொடுப்பார். அப்ப யாருக்கு, அந்த சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாமல் பகவானை ஒத்துக்கொள்ளாமல் இருப்பவருக்கு பரகாரன் கையாலே கொடுப்பார். கையாலே கொடுப்பார் என்ன சுவாமி என்ன சொல்றேன், அதே கேட்கவர்களுக்கு வாயாலே கொடுப்பார். கையாலே கொடுப்பார், வாயாலே கொடுப்பார். அப்ப என்னன்னா, காது கொடுக்க மாட்டேன்னு யார் சொன்னாலோ, காது கொடுக்க மாட்டேன்னு யார் சொன்னாலும், எனக்கு கொடுக்க மாட்டேன்னு நான் அதெல்லாம் நீங்க சொன்னதுன்னா கேட்க மாட்டேன் யாரு, பாக்கியர்கள். அவளுக்கு என்ன, உங்க தலையை எடுத்துட்டு போயிடணும். திருவங்கையாழ்வார் வாழ்வீசன் பரக்காலம் இல்லையா, உங்க தலையை எடுத்து வேண்டார். அதே காது கொடுக்குறேன் அப்படின்னா அவளுக்கெல்லாம் என்ன சொல்லுவானா, அப்ப உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், சாஸ்திரத்தை கொடுக்குறேன். இப்ப காது கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு தலையை கொடுத்துருவார். ஒண்ணு காதை கொடு அல்ல தலையை கொடுங்க. இன்னொருத்தர் சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளுன்னு சொல்லியா, அவளுக்கு தப்பான அர்த்தத்தை கொடுக்குறாருனோ, அவளுக்கு என்ன பண்ணுவோம்னா சாஸ்திரத்தை கொடுத்து சாஸ்திரம் உண்மையான அர்த்தம்னு தன்னுடைய பிரபந்தத்தாலே காட்டி கொடுக்குறார் இல்லையா. அப்ப இது என்ன தெரியுது, அப்ப வாயால பேசுவார் குதிர்ஷ்டிகளுக்கு, சஸ்திரத்தாலே பேசுவார், சாஸ்திரத்தாலே பேசுவார் குதிர்ஷ்டிகளுக்கு. அவளுக்கு கையாலே பேசுவார்னா, உன்னுக்கு கொடுக்குறியா இல்லையா, கொடுக்குறையா இல்லைன்னா வாழ்வீசு பரவல அப்படின்னு கேட்கறா இல்லையா. அந்த நிலை உண்டான சுவாமின்னு இவருக்கு தனியனே இதுதான். கலையாமி கலித்வம்சம் கமிம் லோக திவாகரம் யஸ்ஸகோபித் பிரகாசாபிகி ஆதித்யன் நிகதன் தமகா. சூரியன் 1000 கிரணங்களை பார்த்தா இருட்டு அத்தனையும் போடும். 1000 கிரணங்களை, எத்தனை பிரகாசமான சூரியன், 1000 கிரணங்களை இருட்டு போறதுனோ. இந்த கலியினுடைய இந்த திருவங்கையாழ்வாடை திருவாக்கு எப்படிப்பட்டதுன்னா 1084 பாசனங்கள் பெரிய திருமொழி. அந்த 1084 பாசுரங்களே வெளியே புறப்பட்டதுன்னா அஜ்ஞானம் என்ன இருட்டு அத்தனையும் துறையிறது. அஜ்ஞானம் என்ன இருட்டு அத்தனையும் துறையிறது. அப்ப அஜ்ஞானம் என்ன இருட்டாலே பாக்கியர்கள் என்ன குதிட்டுகள் என்ன இவெல்லாம் ஓடியே போயிடலாம்.
அவ அங்க நிக்கிறதே கிடையாது. அத்தனை பேர் ஓடி போய்யார் இல்லையா? அப்படிப்பட்ட நிலை யாருது? திருமங்கையாழ்வாருது. அதான் என்ன தெரிவிக்கிறார்? பரகாலன் பூதம் சரஸ்ய மகதாபேய பட்டநாதர் ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேனு பரகாலன். பரகாலன் அது மட்டுமல்ல, பரகாலன் வாழ்வீசும் இல்லையா? அவர் பெருத்த கைங்கிரி விடும்னா மதில் கைங்கிரியும் பரகாலன் கலக்கிய பெரிய கைங்கிரம். ஆரிநாடன் திருவீதினு திருவரங்கத்தில் இருக்க 4வது திருவீதி. அந்த திருவீதியை கட்டினதே திருவங்கையாளர் தான். இவர் எங்கிருந்து நாகப்பட்டினத்துல பௌத்த விக்கிரகம், தங்க விக்கிரகம். அந்த பௌத்த விக்கிரகத்தை கொண்டு வந்து அதை சொர்ண விக்கிரகம். அது அந்த சொர்ண விக்கிரகத்தை கொண்டு வந்து இங்க இருக்காங்க. எங்கன்னா உள்ள அந்த விக்கிரகத்தை எடுக்க முடியாத அளவுக்கு அங்க யந்திரத்தை போட்டு அவ பண்ணியிருக்கான். ரொம்ப ஜாகிரதை பண்ணியிருக்கான். ஜாகிரதை பண்ணியிருக்கானோ இவன் என்ன பண்ணாருமா? இவருக்கு அந்த அந்த நுணுக்கெல்லாம் தெரியுமானோ? வாழை மட்டை இருக்கணும். அந்த வாழை மட்டை எடுத்து வீசினார். அந்த நாரை எடுத்து வீசின உடனே அது யந்திரத்தை சிக்கின அந்த யந்திரம் நின்று போயிடுது. நின்று போன உடனே அதன் பிறகு ஒரு சிஷியன் அனுப்பினார். இப்படி கொண்டு வா, இப்படி கொண்டு வான்னு இறக்கினார். இறக்கினதுக்காக அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்துட்டார். தங்க விக்கிரகம், அந்த சொர்ண விக்கிரகத்தை கொண்டு வந்து. ஆனா அந்த விக்கிரகமும் எப்படிப்பட்ட அவைதிக விக்கிரகம். வைதிக விக்கிரகம் என்னைக்குமே தேவதாந்திர வித்தமோ புறச்சமயங்கள் விக்கிரகமோ அவைதிகங்கள் எந்த வஸ்துவா இருந்தாலும் அது அவைதிகமாயிடுச்சும். அவைதிகம் ஆனபடியால அது வைதிகமா ஆக்கணுமோனோ. என்ன சுவாமி வைதிகமாக்குறதுன்னா பகவத் கைங்கரியத்தாக ஓவிட்டுனா அது வைதிகமாகும். அப்ப என்ன சுவாமி பண்ணா? அந்த விக்கிரகத்தை வைத்துக் கொண்டுதான் 4வது மதிச்சுவரை கட்டினார். அந்த வைதிகமா அந்த அவைதிகமானதை கொண்டு என்ன பண்ணார்? வேதத்துக்கு புறம்பாக இருக்காது, அது வைதிகமா ஆக்குறதுக்கு ஒரே வழி என்னன்னா பெரிய பெருமாள் மதில் கைங்கரியத்துக்காக பயன்படுத்தினால் அது வைதிகமாயிடுமோ. அப்படிப்பட்ட அந்த கைங்கரியத்தை பூர்ணமா பண்ணார். அப்பனா கலியன் பண்ண மண்டபம் தான் அந்த மண்டபத்தையும் பிராகாரத்தை கண்ணினார். இன்னைக்கு 4வது சிறுச்சூற்று ஆளிநாடன் அமர்ந்துரையும் வீதி கேள்விப்பட்டிருக்கணும். ஆளிநாடன் அமர்ந்துரையும் வீதின்னு கிடையாது. அதுதான் முதல் திருச்சுற்று தர்மபர்மா திருச்சுற்று. அப்படியே வந்து 4வது திருச்சுற்று ஆளிநாடன் அமர்ந்தரையும் திருச்சுற்று தெரிவிக்கிற இல்லையா? அதுதான் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட காரியம் யார் பண்ணார்? திருமங்கையாழ்வார் பண்ணார். இது உடலால் செய்த காரியம். அப்பனா அது இது சரீர காரியம், உடலால் செய்துக்கிறான். வாசா கைங்கரியம் பண்ணிக்கிறான்னா அதாவது சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும். இது செய்கையினால் பண்ண கட்ட கைங்கரியம். வாசா கைங்கரியம் பண்ணியிருக்காரா சுவாமி? 6 பிரபந்தங்களை கொடுத்திருக்காரு. பெரிய திருமடி, திருக்குறுந்தாண்டகம், திருவெழுகூட்டிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல்கள், திருநெடுந்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய 6 பிரபந்தங்கள் மாறன் பறித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோடு ஆரங்கம் கூற அவதரித்தன்னு அப்படிப்பட்ட 6 பிரபந்தம் பண்ணியிருக்காரோ. அந்த 6 பிரபந்தத்திலே திருக்குறுந்தாண்டகத்தை ஒரு பாசனம். மாயமான் மாயக்கெட்டு மருதிரண்டு வையம் தாயமா பறவை பொங்க தடவரை திரித்து வானோர் கீமார் எம்பிரானார்க்கு என்னுடைய சொற்கள் என்னும் தூயமா மாலை கொண்டு சூட்டு நன் தொண்டனேனேன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? அதுல என்ன தெரிவிக்கிறாரு? என்னுடைய சொற்கள் என்னும். அப்பன்னா நிஜமான மாலை சாற்ற முடியாது, வரால மாத்த முடியுமா? எங்க சுவாமி இருக்கு? தொண்டரப்படியாளர் அண்ணா சாத்தினார். ஆண்டாள் சூடி கலந்தது பெரியாழ்வா சாத்தினார். நம்ம எல்லாம் முடியுமானா முடியாது. அதே போல திருவங்கையாழ்வார முடியணும்னா அப்ப இவர் என்னன்னா சொல்மாலைகள் சூட்டினேன், சொல்மாலைகள் சொல்மாலை சொல்லாலே அடியனுக்கு மாலை சாத்த தெரியும்னு வாச்சிக கைங்கரியம் பண்ணார். அப்ப காய்க கைங்கரியம் மதில் சுவர் கட்டினது, வாச்சிக கைங்கரியம் 6 பிரபந்தங்களை பாடினார். அப்ப பெருமாளுக்கு காய்க வாச்சிக கைங்கரியங்களை பண்ணினார் இல்லையா? ஆக பெருமாளத்துல காதல் என்ன, பக்தி என்ன நன்னா வளர்த்து கொண்டார். இவருக்கு 100 பாசுரங்கள் பண்ணியிருக்கார். 2 ஆச்சாரியன் இவருக்கு. ஒரு ஆச்சாரியன் அன்னைக்கு ஒரு பார்த்தோம். ஆழ்வாருக்கு யார் சுவாமி? பெருமாள் தான் ஆச்சாரியன். அப்ப 2 ஆச்சாரியன் என்ன சுவாமி? 2 பெருமாள் ஆச்சாரியன். ஆமா, ஒண்ணு திருநறையூர் பஞ்சலவரி நாயக்கா சமேத சீனிவாச பெருமாள். அந்த பெருமாள் அதான் அந்த பெருமாள் திருநறையூர் நம்பின்னு பேரு. அந்த நம்பி ஆச்சாரியன். அதுக்கு அடுத்தபடியாக திருக்கன்வரம் சௌரி பெருமாள். அவர் தான் திருமந்திரார்த்த சமாசனம் பண்ண பெருமாள் வந்து திருநறையூர் நம்பி. உபதேசம் பண்ண திருமந்திரார்த்த உபதேசம் பண்ண பெருமாள் வந்து யார் தெரியுமா? திருக்கண்ணபுர சௌரி பெருமாள். இந்த 2 பெருமாளுக்கு 100 பாசுரங்கள். வேற யாருக்குமே 100 பாசுரம். திருவரங்கத்துக்கு 50 பாசுரம் தான். திருவரங்கத்துக்கு 50 பாசுரம் தான். இதுல இப்படின்னு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த விஷயத்துல கொஞ்சம் வேறுபட்டதுதான் இருந்தால் ஞாபகம் வந்தபடியா சொல்றேன். பராசர பட்டிருக்கு எப்பவுமே திருவரங்கநாதன் அது ஒரு தனி உயர்த்தி. அவாளுக்கு தங்கள் திவ்ய தேசம்னா அதுல பெரிய பற்று இருக்கும்.
எங்க திவ்யதேச பெருமானார் யாருப்பா ஒன்றும் தவறு கிடையாது. எந்த வித காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி அந்த மாதிரி அவவா சொல்லிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. பராசர பட்டருக்கு அந்த திருவரங்கம் தானே. யாரா ஒருத்தர் எதுவும் ஒன்று கலப்பணமோனோ, அவருக்கு திருவரங்கநாதனுக்கு இந்த வைபவம் கிடையாது, இவ்வாருக்கு இந்த வைபவம் இருக்குன்னு சொல்லணுமோனோ. அதனால ஒரு சுவாமி என்ன பண்ணார், அவருக்கு இதுன்னு சொல்லிட்டே இருக்கச்சு, ஒரு நாள் என்ன பண்ணார், திருவரங்கநாதனுக்கு இப்ப பாசனம் குறைச்சலதான் இருக்கு பாத்தியால. அதே திருக்கணவர சௌரி பெருமாளுக்கு 100 பாசனம் இருக்கு. அதே திருநறையூர் நம்பிக்கு 100 பாசனம் இருக்கு. ரங்கநாதருக்கு 50 பாசனம் தான் சுவாமி பெரிய பெருமாளுக்கு. அதனால இப்ப யார் வசதி? என்னதான் இருந்தாலும் இவர் தானே வசதி, இவர் 2 பேரும் தானே வசதி, அவர் வசதி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டார். பராசர பட்டர் பார்த்தார், எப்படிதான் ரங்கநாதர் வசதி சொல்லணும், திருவரங்கத்துக்கு உயர்ச்சி சொல்லணும், என்னமா சொல்றதுன்னு பார்த்தார். டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வந்துடுத்து, இல்ல இப்ப கூட ரங்கநாதன் தான் உயர்த்தினார். என்னமா சுவாமி சொல்ற, 50 100 சுவாமி, 50 பெருசா 100 பெருசா? 100 தானே பெரியது, 50 குறைச்சல் தானே. வாஸ்தவம் தான், 50 குறைவுதான், 100 தான் அதிகம். 100 திருக்கணவரத்துக்கு 100 திருநறையூருக்கு, 50 தான் திருவரங்கத்துக்கு தெரியுது. ஆனா 100 2 இருக்கு, 50 1 தானே இருக்கு. அப்ப 50 1 தான்னா 50க்கு நிகர் 50 தான், 100க்கு நிகர் இன்னொரு 100 இருக்கு. அப்போ இன்னொரு 100 இருக்கிறபடியாலே அது அத்விதீயம் கிடையாது. இதுக்கு சமமா இன்னொன்னு இருக்கணும், இதுக்கு சமமா இன்னொன்னு இருந்தாலே அது தாழ்ச்சி தான். சமமா இன்னொன்னு இல்லைன்னாலே அது உயர்த்தி. அப்ப சமமா 50 தானே இருக்கு, இன்னொரு 50 இருக்கா? இல்லையே. அதனால திருவரங்கநாதன் உயர்த்தினார். என்ன ஆச்சரியமா, ரசிக்கணும் ரசிக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப 100 பாசனம் இதுக்கு பண்ணினாரணும். அங்க தெரியுற திருநறையூர் நம்பிக்கு 100, இங்க 100 தெரிகிறாரியா. அப்ப இந்த திருநறையூர் நம்பி திருக்கணவர் சௌரி பெருமாள்கிட்ட காலட்சேபம் கேட்கிறார். திருமந்திராதன் காலட்சேபம், நின் திருவேட்டும் கற்று மற்றுமோ தெய்வமில்லது என்று உறுப்பாடோர் உற்றிலேன் உற்றதும் உன்னடியார் கடமை மற்றெல்லாம் பேசிலும் திருவெட்டெழுத்தும் கற்று உற்றதும் உன் அடியார் கடமையும் தெரிவிக்கிறாளியா கண்ணபுரத்திர அம்மானேன்னு திருமந்திராதன் காலட்சேபம் ஆயிடுச்சு. இப்ப நீங்க கேட்டுருக்கீங்க. கேட்டு முடிச்சோன்னு அடி கடைசியில சொல்றது சந்தேகம் தான் கேட்கலாம்னு தான், வேற எதுவும் சொல்றதே இல்லை. வேற எதுனா சொல்றதுன்னா நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க, ஒரு 10 நிமிஷம் நீங்க காலட்சேபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாளைக்கு இப்ப வந்தவா கூட வருவாங்கன்னு சந்தேகம். ஆனா இதே கேள்விய என்ன பண்ணிட்டார் திருக்கண்ணவர சௌரி பெருமாள், உத்பலா வதகே திவ்ய விமானே புஷ்கரேஸ்வரன் சௌரிராஜ மகம்பந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு அந்த பெருமாள் அந்த திருவங்கையாழ்வாரை பார்த்து, நீர் காலட்சேபம் பண்ணும், இத்தனை நாள் சொல்லணும், இந்த பாசுரத்தால என்ன தெரிஞ்சுட்டேன், என்ன அர்த்தம் தெரிஞ்சு நான் சொல்லி கொடுத்துடணும், திரும்ப நீ சொல்லுமே அப்படின்னார். சொல்லுமேன்னு சொன்னவன திருவங்கையாளர் கேட்கணுமா, ஆளினாரன் அரட்டமாக்கி அடையாறு 4 கவி பெருமாள்னு வேற அவருக்கு 4, அவர் கையில வேல் வச்சுட்டு இருக்காரு. அந்த வேலை ஒரு சைவர் தான் கொடுத்தார். ஓ இத்தனை வைபவமா உனக்கு அப்படின்னு. அப்படி இருக்க செய்தே அவருக்கு கேட்கணுமா சொல்றதுக்குன்னா, இன்னும் கேட்டா திருக்கணவர சௌரி பெருமாளோட நன்னா பேசுவார், நன்னா சொல்லுவார். அது மட்டும் இல்ல, அவர் சொன்னா புரியுமோ புரியாத சந்தேகம். ஆழ்வார் திருமங்கையாழ்வார் சொன்னாச்சுன்னா அவர் நன்னா புரிய போது நமக்கு தெரியாது. என்ன ஆரங்கம் கூற அவதரித்தவர்களா, கிட்டுன்னு ஒப்பிக்கிறார் கிட்டுன்னு காலட்சேபம் நன்னா பண்ணார். என்ன சுவாமி பண்ணாருன்னா, நின் திருவெட்டெழுத்தம் கற்று உற்றதும் உன்னடியார் கடிமையினர் மற்றுமோர் தெய்வமுள்ளது என்று விருப்பாரோர் உட்டிலேன் உற்றதும் உன்னடியார் கடிமையின் திருமங்கையாழ்வார் சொன்னார். உனக்கடிமை இல்லை, உன் அடியார் கடிமையினர். ஒரு வாத்தியார், அந்த வாத்தியார்ட்ட போய் எல்லாம் கத்துன்றோடனே வாத்தியார் திரும்பி என்ன கத்துண்டா எது கத்துன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். சொன்னோம்னா சொன்னா பிறகு இதெல்லாம் கத்துண்டேன் இதெல்லாம் ஆனா கத்துனேன். ஆனா இந்த கத்துனதுக்கெல்லாம் காரணம் நீர் இல்ல, யாருன்னா உம்முடைய சிஷ்யால் அவங்க ஒருத்தருக்கார் அவருக்கு தான் அப்படின்னா கோவருமா வராது. என்ன நீ எங்க கத்துன்னு அவளை பேசிட்டு இருக்கேன். அதே போல இப்ப சௌரி பெருமாள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு உனக்கடிமை இல்லை, உன் அடியார் கடிமைனா சௌரி பெருமாவுடைய திருவள்ளம் கொஞ்சம் நொந்து போகாதா, கொஞ்சம் வருத்தப்படாதா, அவர் மனசு கொஞ்சம் கனிந்து போகாதா, அப்படி இருக்காதா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கார் நஞ்சியர். இப்ப நஞ்சியருக்கு நம்பியலுக்கு இது இந்த விஷயம் போயிட்டே இருக்கு, விசாரம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்பில்ல பாக்குறார், வருத்தப்படுற மாதிரி இருக்கு நஞ்சியர். ஓ பெருமாள் திருக்கணவர சௌரி பெருமாள் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார். திருமங்கையாளர் இந்த வார்த்தை சொல்லிட்டாரு. என்ன சொன்னார், உனக்கு அடிமை இல்லை, உன் அடியார்க்குத்தான் அடிமைன்னு சொன்னாரோ, எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாருன்னு. வருத்தப்பட்டு இருக்கச்சே நம்பில்ல கேட்கிறார். ஆச்சாரியன் சொன்ன நஞ்சியர், சுவாமி அந்த பெருமாள் வருத்தப்படுறாரோ தேவரே வருத்தப்படுறது நல்லா தெரியுது, தேவருடைய திருமுகமடெல்லாம் ரொம்ப காட்சி போயிருக்கு,
இதற்கு எதா அடியன் சமாதானம் சொல்லலாமா? தேவர் அனுமதித்தால் அடியன் சமாதானம் சொல்லலாமான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டார். யார்கிட்ட? ஆச்சாரியனான நெஞ்சியற்ற. சொல்லமே, தாராளமா சொல்லமே அப்படின்னு சொன்னார். அப்ப சொல்லாம என்ன உடனே நம்பில தெரிவிக்கிறார். அள்ளிக்கமல கண்ணனாய் இருப்பெண். நல்ல கோட்பாடு. இது 8ஆம் பத்து, திருவாய்மொழி 8ஆம் பத்து. இந்த சரித்திரம் நடந்தது பெரிய திருமொழியில. இதுக்கு சமாதானம் சொல்றது திருவாய்மொழியில. என்ன பாத்துங்க, திருவாய்மொழி 8ஆம் பத்து, 10ஆம் திருவாய்மொழி. நெடுமார் கடுமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற் டற்றதை கதிகள் முற்றும் தவிர்ந்து சதிர் நினைந்தால் கொடுமாவினையே அவன் அடியார் அடியே கூடும் எதுவல்லால் விடுமார் என்பதன் தன்னோ வியன்மூ உலகு தெரியுமே. அந்த பதிகத்துல கடைசி பாத்திரம். நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அள்ளி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட 1000 இவையம்பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வார் கொண்ட வேண்டீர் மக்கள் என்னே. அந்த பாசுரத்தை எடுத்து பகவான் எப்படி இருக்கான்னா, பகவானை பத்தி சேவித்து பகவானுக்கு நாம் தாசபோதன் அடிமைன்னு சொன்னா கண்ணனா இருப்பன். அவன் அடியார்களுக்கு அடியேன் சொன்னா அள்ளிக்கமல கண்ணனா இருப்பன்னு நம்பில தெரிவிக்கிறார். நம்பில தெரிஞ்சுன உடனே அவர் காடாலிங்கரம் பண்ணிட்டு, ஓ என்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லியிருக்க. இவ திருமங்கையாழ்வார் பண்ணது பின்னாடி, நம்மாழ்வார் பண்ணினது முன்னாடி. கொஞ்சம் என்ன பாத்துக்கோ. நம்மாழ்வார் பாசனம் கலியுகம் பிறந்த 42ஆம் நம்மாளுடைய அவதாரம். திருமங்கையாழ்வார் அப்படி இல்லை, கலியுகம் பிறந்த 300 வருஷங்கள் கழித்து திருமங்கையாழ்வார் அவதாரம். திருமங்கையாழ்வார் நேரடியா நம்மாழ்வார் சந்தித்ததே கிடையாது. அப்படி இருக்கச்சே அந்த திருமங்கையாழ்வார்க்கு இந்த மாதிரியான சந்தேகம் ஏற்பட்டு அதுக்கு சமாதானம் சொல்லும் விதமாக அன்னைக்கே நம்மாழ்வார் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறவன்னா பேசும் ஏக்க கண்டர்கள். ஆழ்வார்களுக்கு இப்ப நம்ம முன்னாடி கூட பார்த்திருக்கோம். அடியார் காட்படுத்தார் பள்ளி எழுந்தருளாயே தொடையத்து துறவும் கூடையும் பொழிந்து தோன்றியதோ தொண்டரணி பொடி என்னும் அடியனை அலியன் என்றர்கள் உன்னடியார் காட்படுத்தாய்னு தொண்டர்படியாளர் பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனை நிறைவேறியது எங்க யார்கிட்ட? திருப்பானாழ்வார்கிட்ட. பார்த்தோமோ கடந்த காலட்சேபத்துல எங்க எப்படி தெரிஞ்சு சுவாமி? அமரநாதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். அதே போல அப்ப அங்க என்ன பார்த்தோம்? பேசி ஏக்க கண்டார்கள். இவர் என்ன சொல்றாரோ, இவர் எனக்கு ஜரம் வந்துட்டு அவ மாத்திரை சாப்பிட்ற இது சரியா. ஆழ்வார்களுக்கு அப்படிதான், நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா அவள் ஒத்த கருத்து உடையவர்கள். ஒரு கண்டம் தான், பேரு தான் இத்தனை சரீரம், கண்டம் ஒண்ணுதான். அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய வார்த்தை அவளுக்கு இவா என்ன பேசினாலும் அவள் தான், அதை அவள் தான் அப்படின்னு தெரிவிக்கிறாளே. இது சொல்ல நல்ல கோட்பாட்டுள்ள இந்த பாசுரத்தை எடுத்து இவருடைய பாசுரம் பெரிய திருமொழி. பெரிய திருமொழியில உற்றதும் அடியார் கடுமைன்றதுக்கு அதுக்கு சமாதானம் திருவாய்மொழியில இருக்கக்கூடிய பாசுரத்தை எடுத்து கொடுக்குறாருன்னா நம்பிலேயே கொண்டாடுறாரு. ஒரு ஆச்சாரியன் சீசனை கொண்டாடு. இப்படி இருக்கணுமா, இப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி வரப்போறது முன்னாடியே பதில் கூறும்படியான ஒரு தன்மையோடு நம்மாழ்வார் அமைச்சிருக்காருன்னா என்ன தீர்க்கதரிசி, என்ன தீர்க்கத்தை தெரிவிக்கிறார். அதான் அவர் அங்கி மற்ற ஆழ்வார்கள் அங்கம்னு பேரு. அங்கி பாவம் பேரு. நம்மாழ்வார் தான் அங்கியா பாடினார். ஆனா மற்ற பேர்ல மற்ற ஆழ்வார்கள்லாம் அங்கங்களா பாடுறாரு இல்லையா, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆக பூதம் சரஸ்ய மகதாபய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகாம் பக்தாங்கிரேன்னு பரகால. இது வரைக்கும் பார்த்துட்டோம். ரொம்ப சுருக்கமா தான் பார்க்கணும். மேல மேல அங்க வரப்போறது வரச்சு என்ன பார்த்துக்கணும். பரகால. அடுத்து யதீந்திர மிஸ்ரான். யதீந்திர மிஸ்டர் அப்படின்னா யதீந்திரன்னா யாரு, மிஸ்டர்னா யாருன்னு பார்க்கணும். இது ஆங்கிலம் இல்ல, தமிழ், சம்ஸ்கிருதம். மிஸ்ரர், யதீந்திர மிஸ்ரர் அப்படின்னா யதீந்திரன்னா யாரு? சுவாமி ராமானுஜர். மிஸ்ரர்னு யார் சுவாமி? பின்னாடி பார்ப்போம். யதீந்திரனா 700 சன்னியாசிகளோடு இருக்கக்கூடிய யதீந்திரர். 700 சன்னியாசிகள், 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள், மேற்கொண்டு எத்தனை ஆண்டாள் கோஷ்டிமார்கள், அத்தனை பேரும் அப்படி வீதி வரைச்சு என்ன அலங்காரமா வருவார் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்கச்சது யதீந்திரநாதன். அதுதான் அதத்தான் எதித்தலைநாதன். ராமானுஜத்துல 50வது பாசுரம் உதிப்பன உத்தமர் சிந்தையுள். இந்த பாசுரம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்து வச்சுக்கேன். அப்படியே முக்கவாசி பேர் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்து அந்த காலங்கள் கேட்கறது நன்னா ரசிக்கலாம். ஓ, இந்த பாத்திரத்தை அப்ப கொண்டு கோக்குறாள், என்னவா கோச்சிருக்காரு, என்னவா இவருக்கு ஞாபகம் வருதுன்னு. உதிப்பன உத்தமர் சிந்தையில் அடியனை எடுக்கல, இது செல்வகஞ்சியரே எடுத்திருக்காரு.
அவர் எடுத்தது அப்படியே ஜெராக்ஸ் பண்றாம உங்ககிட்ட கொடுத்துட்டு இனிமே நான் எதுவும் புதுசா கொடுத்துருக்கேன், ஒண்ணும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது அப்படின்னு. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்ச வஞ்சி கொதித்திட மாறி நடப்பன கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்தனவன் புன் கவிப்பாவினம் பூண்டன பாவத்தில் சேர் எதித்தலை. எதித்தலை தான் யதீஸ்வரர், யதீந்திரர். அந்த எதித்தலைங்கிற சப்தம் தான் யதீந்திர வச்சுக்கலையா, அதான் தெரியா. அப்ப எதித்தலைநாதன் ராமானுஜன் தன் இணையடிய, அப்ப எதிகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறார் இல்லையா, யாரு? சுவாமி ராமானுஜன். எதிகளுக்கெல்லாம் அதுல யதீந்திர மிஸ்ரான். சரி சுவாமி, யதீந்திர மிஸ்ரான் ஏன் சொல்லணும்? யதீந்திர மிஸ்ரான் யதீந்திர மிஸ்ரான் ஏன் சொல்லணும்? யதீந்திர மிஸ்ரான் ஏன் சொல்லணும்? யதீந்திர மிஸ்ரான்னா உயர்ந்த மிஸ்ரான். மிஸ்ரான்னா உயர்ந்தன்னு ஒரு சப்தம். அந்த உயர்ந்த சப்தம் இல்லையா, அந்த உயர்ந்த சப்தம், அதாவது சில தினம் சொல்றச்சு உயர்த்தியா சொல்லணும்னாலே அது கொஞ்சம் இப்போ புரியத்துக்காக சொன்னேன். சில சுவாமிகள்லாம் பேரே சொல்ல மாட்டா. காட்பங்காட சுவாமி கேள்விப்பட்டிருக்கல, கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி சென்னமட்டில் தான் இருந்தார், மாதகுமார் சன்னதிக்கிட்ட இருந்தார். மகாவித்வான் வேலுக்குடி வரதாச்சார சுவாமிக்கு ஆச்சாரியன். ஆச்சாரனா ஞானாச்சாரியன். ஞானாச்சாரியன் வேலுக்குடி வரதாச்சார சுவாமிக்கு ஞானாச்சாரியன் கார்பங்காடு சுவாமி, மகாவித்வான். அப்ப அவருக்கு பேரே கார்பங்காடு இல்லையா, அவர் பேர் வெங்கடாச்சார சுவாமி பேர். ஆனா கார்பங்காடு சுவாமி சொல்றோமோ. அப்ப நான் அதே போல காஞ்சி சுவாமி பிரதிபாதி பயங்கர் காஞ்சி சுவாமின்னு சொல்றோமோ. இதெல்லாம் நான் உயர்த்தியா சொல்லிட்டு இருக்கமோனோ, அந்த உயர்த்திய சொல்றா போல மதுராந்தகன் சுவாமி சொல்றோமோ. அதை போல இங்க மிஸ்ரான், யதீந்திர மிஸ்ரான் ஒரு பூஜ்யவாசி. பூஜ்யவாசின்னா அந்த பெருமையை சொல்றதுக்காக. அப்ப அவருக்கு என்ன சொன்னா, அந்த மாதிரி வந்ததான் யதீந்திர மிஸ்டர். யதீந்திர மிஸ்டர்னா ஆனா மிஸ்ரான் பகுவசன் பன்மை. அது பன்மை ஆனபடியாலே அதுக்கு 2 விதமான அர்த்தம் சொல்றாங்க. எப்படின்னா, மிஸ்ர என்பது பூஜ்யவாசினா உயர்த்தியா சொல்லக்கூடிய வார்த்தை, அது பெருமையை குறிக்கக்கூடிய சொல்லுது. இது முதல் நிலை. 2வது, ராமானு சொல்லாம ராமானுஜாச்சாரியார் அப்படின்னு சொல்றோமோ. ராமானுஜன் சொல்லாம ராமானுஜாச்சாரியான்னு சொல்றோமோ. ராமானுஜாச்சாரியார்னு சொன்னா அது கொஞ்சம் உயர்த்திதுன்னு. அந்த ராமானுஜாச்சாரியார்னு சொல்றதுக்காகவே என்ன ஆகுதுன்னா மிஸ்ரான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த பொருளுக்காக சொல்லிக்கலாம். மதிப்பற்றோற்ற சொல்லக்கூடிய வார்த்தையா மிஸ்ரான் சப்தம் உண்டு. இது ஒரு அர்த்தம். 2வது, மிஸ்ரான்னா பன்மையாச்சே சுவாமி. பன்மை என்னது? புளூரல். சிங்குலர்னா ஒருமை, புளூரல் இல்லையா. அப்ப இந்த ஸ்லோகத்தில் என்ன பாருங்க, இது வரையும் பன்மைன்னு வந்தாச்சுன்னா இன்னும் 2 பேரும் சொல்லலாம் இந்த ஸ்லோகத்துல. யார் சுவாமி 2 பேரும் சொல்லலன்னா, திரும்பி பாருங்க. பூதம் சரஸ்ய மகதாபிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரனு பரகால. எத்தனை பேர் ஆயிடுத்து? 9 பேர் ஆயிடுத்து. யதீந்திர மிஸ்ரான், யதீந்திர மிஸ்ரான். இதுக்கப்புறம் என்ன? 2 பேர்ல மதுரகவி ஆழ்வார் சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியால நம்மாழ்வார் சொல்லணும். ஆனா நம்மாழ்வார் பின்னாடி ஸ்பஷ்டமா சொல்ல போறாரு. ஸ்ரீமத் பராங்குஷமனிம் பிரணதோஸ்மி நித்யம்னு நம்மாழ்வார் நல்லா ஸ்பஷ்டமா சொல்ல போறார். ஆனா இன்னும் இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வாரையும் மேற்கொண்டு ராமானுஜரையும் சொல்லணும். அப்ப யதீந்திர ஒரு சப்தத்தால ராமானுஜர் சொல்லியாச்சு. மிச்சம் இருக்கிறது யார்? மதுரகவி. ஆனா இந்த இடத்துல பாருங்க, மதுரகவியையும் சுவாமி ராமானுஜரையும் நம்மாழ்வாரையும் பின்னாடி போட்டார். நம்மாழ்வார் தனிச்சு சொல்லிட்டார். ஆனா மதுரகவியோட ராமானுஜர் சேர்க்கிறார். நல்லா பாத்துங்க. மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை பாருங்க. கொஞ்சம் நிறைய நெருடர் நல்ல ஆச்சரியமான அர்த்தம் தெரிவிக்கிறா பாருங்க பராசரப்பட்டு. எப்படின்னா, பூதம் சரஸ்ய மகதாபய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேன பரகால. அது வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. யதீந்திர மிஸ்ரான், அந்த யதீந்திர மிஸ்ரான் சப்தத்திலே மதுரகவியையும் அதே போல சுவாமி ராமானுஜரும் சேர்க்கிறார். அது என்னவா சுவாமி சேர்க்கிறார்? இது எங்க பார்க்கலாம்னா, இது பின்னாடி வந்தது உபதேசமாலை. அதுல நீங்க பாருங்க, ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் எதிராஜராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த நாதங்கள் நாள்கள் தன்னின் வாசியையும் இந்த உலகோர்க்கு இறைப்போம் யாம்னு பின்னாடி சொல்றார். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த விழா நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் நீங்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தன்னை மண்ணிலோகோ தாமறிய ஈதன்னு சொல்லுவோம் யாம்னு முன்னாடி ஒரு ஆழ்வார் கிரமம் சொல்றார். ஆழ்வாருடைய கிரமம்
பின்னாடி ஒரு ஆழ்வாருடைய கிரமத்தை சொல்றாரு. முன்னாடி 10 ஆழ்வார்கள், பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மெடிசை ஐயன், அருள்மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பர்தாள் தோழி, நற்பானன், நன்கலியன். இது வரைக்கும் முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டார். பின்னாடி என்ன சொல்றாருன்னா, மதுரகவி ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராஜர், இவா 3 பேரும் தனி கோஷ்டியா சேர்த்தார். ஆனா அங்கேயும் பாருங்க, மதுரகவியும் ராமானுஜனும் தனியா கோஷ்டி பிரிச்சிருக்காரு, கூட ஆண்டாளை சேர்த்திருக்காரு. ஆனா இங்க ஆண்டாளை சேர்க்கல. அப்படின்னு சொல்றது உபதேசமாக. இங்க ஆண்டாளை சேர்க்காம ஆண்டாளை முன்னாடி ஆழ்வார் கோஷ்டி சேர்த்துட்டா. அங்கேயே பிரிச்சுக்கானா, அங்க பிரிக்க காரணம் பிரதம பர்வ நெட்டை, சர்வ பர்வ நெட்டை. பிரதம பர்வ நெட்டைனா பகவானே உபாயம், பகவானே உபாயம், பகவானே எல்லாம் புருஷார்த்தம் என்கிற நிலை இருக்கிற ஆழ்வார்கள் 10 பேர். சர்வபர்வ நெட்டைனா ஆச்சாரின உபாயம் என்கிருக்கக்கூடியவர் 3 பேர். அவ யார் சுவாமினா ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், சுவாமி ராமானுஜர். அதனால அங்க பிரிச்சார். ஆனா அங்க பிரிக்க செய்யும் கொஞ்சம் நல்லா பாத்துங்கோ. முதலிருந்து வரேன். ஐப்பசிலோனம் அவிட்டம் சதேமைவை ஒப்பிலவானால் உலகத்தேன்னு பொய்கையார், பூதத்தார், பேயாழ்வார் 3 பேரும் சொன்னாருனோ. நம் சம்பிரதாயத்துப்படி வருஷத்தின் முதல் மாசம் சித்திர மாசம் கிடையாது, ஐப்பசி தான். ஐப்பசி தான் நமக்கு ஆரம்பமே. ஐப்பசில ஆரம்பிச்சு கார்த்திகைல முடியும். அது அடுத்த மாசம் முடிஞ்சு இல்ல, ஒரு சுத்தின்னு மறுபடியும் இங்க வரும். அப்ப ஐப்பசிலாச்சு கார்த்திகை முடியும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம், இது முதலாழ்வார் 3 பேர் அவதாரம். அது முடிஞ்சவனே ஐப்பசி முடிஞ்சோன்னா கார்த்திகை. கார்த்திகை என்ன வந்துட்டு, பேத நெஞ்சே இன்றை பெருமை எரிஞ்சலையோ ஏது பெருமை இன்றைக்கண் நெஞ்சில் ஓதுகின்றேன் வாழ்த்தவகன் மங்கையர்கோன் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள்தான். இது கார்த்திகை திருமங்கியாழ்வார் அவதாரம். அதுக்கப்புறம் திருப்பானாழ்வார் கார்த்திகையில் ரோகிணி நாள் காண்மின் என்று காத்து நீர் ஆயிடுத்து. கார்த்திகை முடிஞ்சன மார்கழி. மண்டிய சீர் மார்கழியில் கேட்ட இந்த மாநிலத்தில் எண்ணுதன கேட்ட வெள்ளுரைக்கேன் துண்ணுபுகள் மாவரையோன் தொண்டடிப்பொழி ஆழ்வார் பிறப்பால மார்கழி இருந்தது. மார்கழி முடிஞ்ச உடனே இதெல்லாம் மாசக்கிரமத்தை தான் எடுத்திருக்காரு மணவாள மாமிகள். அடுத்து தை, இது உபதேசனால சொல்றேன். தையில் என்ன, தையில் மகம் என்று தாரணையில் ஏற்ற இந்த தையில் மகத்துக்கு சாத்துகின்றேன் துய்யமதி பெற்ற மகிழ்ச்சிப்பிரான் பிறந்த நாள் நற்றவர்கள் கொண்டாடும் நாள் தைமகன். தை முடிஞ்சோன்னா மாசில யாரு, மாசி புனர்பூசம் குலசேகர ஆழ்வார். மாசி புனர்பூசம் காண்பின் என்று மண்ணுலகி தேசி திவசத்து கேதனில் பேசுகின்றேன் கொல்லிநகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாளும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பங்குனி மாசம் வரணும், யாருமே இல்லை. பங்குனி மாசம் எந்த ஆழ்வாருடைய அவதாரம் கிடையாது. பங்குனி முடிஞ்ச உடனே சித்திர மாசம் வரணுமானோ, சித்திரையில மதுரகவி ஆழ்வார் எடுக்கவே இல்லை. கொஞ்சம் என்ன பாத்துக்கோ, மதுரகவி ஆழ்வார் சொன்னமானோ. குலசேகர ஆழ்வார் முடிஞ்ச உடனே அடுத்த ஆழ்வார் என்ன எடுத்திருக்காரு மணவாள மாமிகள், ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏற்றத்தை பாரோர் அறிய பகருகின்றேன் சீராரும் வேதம் சமை செய்த மெய்யன் எழில் குறுகினாதான் அவதரித்தனால். யாரு, நம்மாழ்வார் எடுத்துட்டார். சுவாமி மத்தியில சித்திர மாசம் இருக்கு, சித்திரையில் சித்திரை நாள். அந்த சித்திரை மதுரகவி அவர் எடுக்கவே இல்லைன்னா அவர் சர்ம பர்வ நிட்ட பர்வத்தார். அதனால அவர் தனியா எடுத்துட்டார். அவர் தனியா எடுத்தபடியாலே அப்ப சித்திரையில சொல்லாம வைகாசி கொண்டார். வைகாசி முடிஞ்சவன ஆணி. ஆணிதனில் சோதி என்றால் ஆதரிக்கும் ஞானியர் கொப்போர் இல்லை உலகதனில் என்று நெஞ்சே எப்போதும் சிந்தித்திருன்னு பெரியாழ்வார் எடுத்தார். பெரிய உண்டோ திருப்பல்லாண்டு கொப்பதோர் கலையை முடிச்சிட்டார். பெரியாழ்வார் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் ஆணி முடிச்ச உடனே ஆடி வருடமோனோ தனியா எடுக்கிறார். தனியா இன்னொரு கோஷ்டியா பிரிக்கிறார். ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராஜராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மின் வாசிகைன்னு தனியா கோட்டி எடுத்து முதல்ல ஆண்டாள் எடுத்துட்டார். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வண்ணோ இங்கு ஆண்டாள் அவதரித்த ஆச்சரியமான கிரந்தம் உபதேசத்தினமான. என்னமா பேட்டிகா பாவமணி மனவாழ்மை மகா ஞானி, அபாரமான எதிரை புனரவதாரம் இல்லையா, சாமானியப்பட்டவரை. இதுன்னு சொல்ல வந்தேன்னா அப்படி கச்சது ஆண்டாவுடைய ஆடிப்புறத்தை சொன்னார். சொன்ன உடனே அடுத்து என்ன பண்ணார், வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்கலையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கார்கள் செயல் நடுவே சேர்வித்தார் தாத்பரியம் சேர்ந்து அப்படின்னு என்ன சொன்னார். மதுரகவி ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சித்திரையில் சித்திரை நாள் எடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இன்னுலகி சித்திரையில் எய்ந்த திருவாதிரை நாள் சுவாமி எம்பெருமானுடைய திருச்சித்திரம் எடுக்கிறார். அங்க மதுரகவி ஆழ்வாரும் எம்பெருமானாரையும் சேர்த்தார் இல்லையா உபதேசத்தின். அதே போல இங்கேயும் யதீந்திர மிஸ்ரான், அதுக்காக தான் இத்தனையும் எடுத்துக்க, இதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு. யதீந்திர மிஸ்ரான், மிஸ்ரான் பன்மை. அப்ப மதுரகவி ஆழ்வாரை கூட்டி சொல்கிறது.
மதுரகவி ஆழ்வார் கூட்டி சொல்றது எது சொல்றேன்னா, அப்ப ஆழ்வாருடைய அவதார கிரமத்தை அங்க சொல்லும் போது அங்க மதுரகவி ஆழ்வாரை சுவாமி ராமானுஜர் சேர்க்கிறானோ, அதே போல இங்கேயும் இங்க என்ன பண்ணிருக்காரு, மதுரகவி ஆழ்வார் சுவாமி எதிராஜையும் சேர்க்கிறார். இவர் யாருன்னா பாகவத நெட்டையில் இருக்கிறவா, மற்ற ஆழ்வார்னா பகவானின் நெட்டையில் இருக்கிறவா. அதனால்தான் யதீந்திர மிஸ்ரான், மிஸ்ரஸ், மிஸ்ரர், மிஸ்ரான். இப்ப மிஸ்ரான்னா பன்மை இல்லையா, பன்மையில மதுரகவி ஆழ்வாரை காட்டிக்கொண்டு சொல்றார் இல்லையா. அப்ப இது ஒரு அர்த்தம். யதீந்திர மிஸ்ரான்னா பூஜ்யவாசி அப்படின்னா மிகப்பெரியவர், ரொம்ப பெருமை மிக்கவர் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோடு மிஸ்ரான்ற ஒரு சப்தம். அந்த மிஸ்ரான்னா பெரியவர் அப்படின்னு அர்த்தம். அந்த பெரியவருடைய சப்தத்தாலே மதுரகவி ஆழ்வார்னு சொன்னான்னு முதல் அர்த்தம். அது மிஸ்ர சப்தம் ரொம்ப பெரியவரை சொல்லும் அப்படின்னு சொல்லிடணும். அப்ப ரொம்ப பெரியவரை சொன்னோம்னா அப்ப பெரியவர்ங்கிற சப்தம் ராமானுஜரை குறிக்குமா குறிக்காத? தாராளமா குறிக்குமே சுவாமி. அப்ப பெரியவரங்கிற சப்தம் ராமானுஜரும் குறிக்கும். அதே போல பெரியவரங்கிற சப்தம் சுவாமி மதுரகவி ஆழ்வாரும் குறிக்கும். அப்ப யதீந்திரர் என்கிற பெரியோர் அப்படின்னு பொருள் இல்லையான்னா அதையும் வச்சுக்கலாமே, அந்த பொருளையும் சொல்லுது. அப்ப மிக்ஸ்ர சப்தமே பெரியோரை சொல்றதுன்னு சொல்றீங்க. யார் சுவாமி பெரியோர்? பெரியோர்னு சொன்னேன். அப்ப பெரியோருங்கிற சப்தம் ராமானுஜர் குறிக்குமா குறிக்காதா? தாராளமா குறிக்கும். அந்த பெரியோருங்கிற சப்தம் மதுரகவி ஆழ்வாரை குறிக்குமா குறிக்காதா? தாராளமா குறிக்கும். எங்க தெரியுமா எடுத்திருக்கார்? இதே ராமானுஜம் இருந்தாதுல எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்குலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை. அங்க அந்த 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 பாசுரத்துல பாருங்க, எய்தற்கரிய மறைகளை 1000 இந்தமிழால் செய்தற்குலைக்கும். மதுரகவி சப்தமே கிடையாது. மதுரகவிங்கிற பேர் அங்க இருக்குன்னா கிடையாது, பெரியவர் தான் இருக்கு. செய்தற்குலகில் வரும் ஷடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை. உயிர் பெரியவர் பெரியவர் சீரை, பெரியவர் சீரை அந்த மதுரகவி ஆழ்வார். பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உயிர்குதவன் ராமானுஜன் உறுதுணையில் மேல பாசனம். அப்ப பெரியவர் என்று மதுரகவி சொல்லித்தனும். சரி சுவாமி, பெரியவர் மதுரகவி அப்ப தெரியறது. அப்ப யதீந்திர மிஸ்ரான்னு சொன்னா அப்ப ராமானுஜன் பெரியோர் சொல்லுமே. அதாவது மிஸ்ரான்ங்கிற சப்தத்துக்கு பெரியவர் என்றதுன்னு அர்த்தம். அப்ப பெரியவர் அர்த்தம் பார்த்தாச்சுன்னா மதுரகவின்னு சொல்ல யதீந்திரர்களோடு மதுரகவி சேர்த்தா அப்ப ராமானுஜனை பெரியவன் வைக்கலாமேன்னா தாராளமா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். பெரியவர் ராமானுஜன் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? பெரியவர் சப்தத்துக்கு மதுரகவியார் தான் அர்த்தம். ஆனா பெரியவர் சப்தத்தால ராமானுஜனையும் சொல்லலாம். அப்ப பெரியவர்னா என்னது? பெரியவர் சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பெரியவர்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா பொன்னரங்கமென்னில் மயலே பெருகமை ராமானுஜன் மண்ணுமா நயவேன் ஒரு தெய்வமின் நாளிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டு செய்யும் பொன்னரங்கமென்னில் மயலே பெருகுமை ராமானுஜன் மண்ணு மாமலத்தால் அயரேன். அப்படின்னா பெரியோர்னா எது பைத்து பிடிக்கணுமா? என்னன்னா சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் சொன்னார் இல்லையா, சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர். அப்பன்னா சிந்தையுள்ளே பெய்தற்குன்னா பொன்னரங்கன்னு சொன்ன உடனே சுவாமி ராமானுஜன் சிந்தை உருகிறதுனும். அப்ப சிந்தை யாருக்கெல்லாம் உருகிறதோ யார்கிட்ட உருகணும்? பகவானை பத்தி சிந்தை உருகணும். சிந்தை ஏதோ வாசல போறவாள் பத்தி சிந்தை உருக கூடாது. சிந்தை உருகுவது பகவானை பத்தி. அந்த பகவானை பத்தி சிந்தை உருகுத்துனா மதுரகவி ஆழ்வாருக்கு ஆழ்வார்ட்ட நம்மாழ்வார சிந்தை உருகிறது. சுவாமி ராமானுஜருக்கு பன்னரங்கமென்னில் மயலே பெருங்க சிந்தை உருகிறதுனோ. அப்ப சிந்தை உருகுவதுதான் பிரதானமா வச்சுட்டு அதனால பெரியவர்னு சொல்லியாச்சுன்னா அப்ப ராமானுஜரையும் பெரியவர்னு சொல்லலாம். மதுரகவி ஆழ்வார் என்ன திருவரங்கத்தின் கைங்கரியத்தை முதன்மை பெற்றவர் யாருன்னா சுவாமி ராமானுஜன். திருவரங்கன் தீனவண்ண ஸ்ரீரங்க சியவனுவத்துரா அனுதினம் சம்மத்தையா நித்தியம் சொல்றோம் அப்படி இருக்கச்சே. அப்ப பெரியோர்கள் என்றாலே அப்ப பைத்தியம் இருக்கணும். பொன்னரங்கமென்னில் மயல், மயல்னா பைத்தியம். என்ன மயல் மிகு பொருள் சூழ் மாநிலம் சோலை. அப்ப அந்த பைத்தியம் இருக்கணும். பைத்தியமா இருக்குன்னா சுவாமி இது என்ன சுவாமி இவ பைத்தியம்னா பைத்தியத்தை போய் பெரியவர்னு சொல்லியிருக்கானா? பெருமாள் விஷயத்துல பைத்தியமா இருக்கணும், உலக விஷயத்துல தெளிவா இருக்கணும். இதுதான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோ. நாம எப்படி இருக்கோம்? உலக விஷயத்துல பைத்தியமா இருக்கும், பெருமாள் விஷயத்துல தெளிவா இருக்கும். ஆனா ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ பெருமாள் விஷயத்துல பைத்தியமா இருக்கும். பைத்தியம் என்ன அர்த்தம் தெரியுமா?
அதை தவிர என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா. அந்த சிந்தனை அதை தவிர மற்றொன்று போகவே போகாது. அந்த நிலை இருக்கணும். அதுதான் இங்க தெரிவாரு. அப்படிப்பட்ட அந்த பைத்தியம் இருக்கணும். அந்த அந்த மயல், அந்த மயல் பூர்த்தியா இருக்கணும். அதைத்தான் அப்ப மற்றவாழ்கிட்ட என்ன சுவாமி என்ன, அப்ப மற்றவாழ்த்தனா என்ன சுவாமி, உலக விஷயத்துல தெரிஞ்சிருக்கணும். பகவத் விஷயத்துல பைத்தம் பிடித்திருப்பவர்கள். அதனாலதான் இந்த இடத்துல பாருங்க, வியாமோகதகா தத்திதராணி திரணாயமேனே யோனி பார்த்தோம். யாரு குரத்தாழ்வார், யோனித்ய அச்சுத பதாம்புஜ விக்மருக்ம வியாமோகதகா ததிதராணி திரணாய. வியாமோகதகான்னு சொன்னார் இல்லையா, அச்சுடைய திரிவு அதீத காதல் கொண்டவர் பைத்தியம். ஏன் ஏன் சுவாமி எதுக்காகனா அத்தனை தூரம் காதல். அதத்தான் அப்படிப்பட்ட யதீந்திர மிஸ்ரான், யதீந்திரன்னா சுவாமி ராமானுஜன், மிஸ்ரான்னா மதுர கவியாளர். அப்படிப்பட்ட யதீந்திர மிஸ்ரான். ஆக இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், கிட்டக்கட வந்துட்டோம். முடிய போறது நிறைய இருக்கு. ஆக பூதம் சரஸ்ய மகதாபிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் 11 ஆழ்வார் ஆயிடுச்சு. இன்னும் ஒருத்த மிச்சம். யார் சுவாமி? ஸ்ரீமத் பராங்குஷமுனிம், ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணத்தோஸ்மி நித்தியம். ஸ்ரீமத் பராங்குஷமி இதுவரையில் சொன்னதெல்லாம் என்னது? தராசுல ஒரு தட்டு. அப்ப இதுவரை ஏனைய ஆழ்வார் சொன்னோமோ 11 ஆழ்வார் சொன்னோம், அதெல்லாம் தராசுல ஒரு தட்டு. இப்ப இனிமே தனித்து சொல்றார். ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணத்தோஸ்மி நித்தியம். இந்த ஸ்ரீ சப்தத்தாலே செல்வத்தை குறித்து எப்போதும் செல்வ உடையவர் யாரு? சுவாமி நம்மாழ்வார். நிறைய பணக்காரர் சுவாமி, நிறைய செல்வம் உடையவர். என்ன சொல்லணும் சுவாமி? வைஷ்ணவ கைங்கரிய செல்வத்தை உடையவர் யாரு? பராங்குஷ முனி. ஸ்ரீமத் பராங்குஷ முனி பிரணதோஸ்மி நித்தியம். வைஷ்ணவ செல்வத்தை உடையவர், கைங்கரிய செல்வம். வைஷ்ணவ செல்வம்னா ஏதோ பணங்காசு நகை நட்டு கிடையாது. வைஷ்ணவ கைங்கரிய செல்லத்துக்குரிய, அப்படிப்பட்ட கைங்கரிய செல்லத்துக்குரிய உடையவர் யாரு? பராங்குஷமுனி. அப்ப ஆழ்வாருடைய திருமையிலேயே ஒவ்வொரு அவயவம் தான் மற்ற ஆழ்வார்கள். நம்மாழ்வார் அவயவி தலைவர், அவர் தான் அவயவி, மற்றவர்கள் அவயவங்கள். அப்பனா சீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிரோடு அருள பெற்றவர்களே ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களிலே தலைவர் யாருன்னா சுவாமி நம்மாழ்வார். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ரீமத் பராங்குஷமுனின்னு என்ன அர்த்தம்? அவரே என்ன சுவாமி ஸ்ரீமத்து? என்ன செல்வம் இருக்கு அவர்கிட்ட? என்ன செல்வம் இருக்குன்னா ஆச்சரியமான செல்வம். 3ஆம் 13ஆம் திருவாய்மொழி ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அறிவை செய்ய வேண்டும் நாம் தெருகுழல் அருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த கங்கை கங்கை என்ற அந்த பதிகத்துல கைங்கரியம் வேணும் பிரார்த்திக்கிறா. சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தோதித சகல விதமான கைங்கரியங்களும் பண்ணப்பெறுவே நாங்க வேணும் பிரார்த்திக்கிறார். அப்ப அந்த கைங்கரிய ஸ்ரீ தான் அவருக்கு செல்வம். அதுதான் ஸ்ரீமத். ஸ்ரீமத் சப்தம் செல்வம். என்ன செல்வம்? அந்த கைங்கரிய ஸ்ரீ தான். அதோடு கூடி இருக்கக்கூடிய நம்மாழ்வார் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம். நல்லா ஆச்சரியமா எடுத்துக்கிறார். ஸ்ரீமத் பராங்குஷமுனினா கைங்கரிய ஸ்ரீயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பராங்குஷர். கைங்கரிய ஸ்ரீயோடு அதோடு கூடி இருக்கக்கூடிய நம்மாழ்வார். அப்ப அதோடு கூடி இருக்கக்கூடிய நம்மாழ்வார் என்ன? எப்பவும் கைங்கரியத்தான் இருப்பார். என்ன கைங்கரியம் சுவாமி பண்ணாரு? எழுந்து பண்ணாரா? வாசா கைங்கரியத்தை தவிர காய்கம் பண்ணிருப்பாரு. எழுந்தா அவரால் நிற்க முடியல. காலாடும் நெஞ்சடியும் கண் சுழலும். அவரால் நிற்க முடியல, நிற்கவே முடியல. ஆனால் வாசிக்க கைங்கரியம் பண்ணார். அங்கடிமை செய்தான் மொயம்பால். மணவாளன் தெரிவிக்கிறார் திருவாயூர் நூற்றிருந்தாரு. நம்ம வாட்சிகமாய் அங்கடிமை செய்தான் மொயம்பால் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப வாட்சிக்க கைங்கரியம் தான் பூர்ணமா பண்ணியிருக்க. இருந்தாலும் அப்படிப்பட்ட நம்மாழ்வார் என்ன சுவாமி? பராங்குஷர். ஸ்ரீமத் பராங்குஷமுனிம். பராங்குஷர்னா மதம் பிடித்து திருபவர்களே அடுக்க கூடவுடைய எனது பராங்குஷர். பரர்களை அங்குசம் போன்று இருந்து அடுப்பவர் பராங்குஷர். அங்குசம் விட்டு அண்ணா பரர்கள்னா யாரு? பரர்கள்னா விரோதிகள். எப்படிப்பட்ட விரோதிகள்? வேதத்தை விரோதிப்பவர்கள் பரர்கள். வேதத்துக்கு வேதமே இல்லைன்னு விரோதிக்கிற பாருங்க, அவெல்லாம் பரர்கள். வேதம் உண்டுன்னு ஒத்துண்டு அதுக்கு தப்பான அர்த்தம் சொல்றால அவளும் பரர்கள். இப்பதான் முன்னாடி பார்த்தோம். வேதத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்றவர்
குதிருஷ்டிகள். வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள் பாக்கியர்கள் பார்த்த போனோம். அப்படி இருக்கிற அந்த பரர்களுக்கு இவர் அங்குஷமா இருக்கார். அங்குஷம்னா யானை இருக்கு இல்லையா, அந்த யானை இப்படி அப்படி இந்த துதிக்கை வச்சுட்டு இப்படி ஆடும், இப்படி ஆடிட்டே இருக்கும். அண்ணா இப்பெல்லாம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்பெல்லாம் அடிக்கடி வீதியிலாம் யானை வந்துட்டே இருக்கும். அவன் இது சம்பாதிக்கிறதுக்கு தான் குழந்தைகள் அதை பார்த்து அதை தும்பிக்கை எடுத்து தள்ள வச்சுட்டு இருப்பேன் இல்லையா, அப்படி இப்படி ஆடிட்டே இருக்கும், ஆட்டமா ஆடும். அது முன்னாடி சின்ன மாவட்டி அப்படி போட்டு வச்சுக்கோ, மாவட்டி இருக்கணும். அந்த மாவட்டி எடுத்து அப்படி போட்டாச்சுன்னா அது அப்படி இப்படி அசையாம கட்டுப்பட்டா கூட நிற்கும். அந்த மாவட்டிக்கு அந்த மாவட்டிக்கு கட்டுப்பட்டா கூட நிக்கிறதுனோ. அதே போல பாக்கியர்கள் குதிர்ச்சிகளாகட்டும் அவர்களை அவர்களை என்ன பண்றனா கட்டுப்படுத்த முடியணுமோ. அவர் என்னமா சுவாமி கட்டுப்படுத்துறது? நம்மாழ்வார் அங்குஷமாக திருவாழ்வில் ஒரு பாட்டை வச்சுட்டா மதம் பிடித்த யானையை மாவட்டியை போட்டா இப்படி ஆடாம அப்படி அடங்கி இருக்கோ, அதே போல பரர்களாக இருக்கக்கூடிய பாக்கியர்கள் என்ன, குதிர்ச்சிகள் என்ன, அங்குசம் விட்டாற் போல இருக்கக்கூடிய எங்களுடைய திருவாழி பாத்திரத்தை வைத்தா அடங்கி இருக்கலாம், அடங்கி இருக்கலாம். அப்புறம் அப்படி யாருக்கு சுவாமி அங்குசம் விட்டிருக்கார்? பாக்கியர்களும் குதிர்ச்சிகளுக்கும். அந்த பாக்கியர்கள் குதிர்ச்சிகள் யார்? வித்யாமதம், தனமதம், அபிஜன மதம். இந்த 3 மதம் நமக்கு பிடிக்கும். வித்யாமதம் அப்படின்னு இல்லையா, இதுதான் முக்குறும்புன்னு பேரு. புறத்தாழ்ந்த முக்குறுமை அறுத்தவர் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குடியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் குடிப்பு சொல்றோம்னா அந்த முக்குறுமை எடுப்பார். வித்யாமதம்னா நன்னா மெத்த படிச்சிருக்கேன், என்ன மாதிரி படிச்சவா யார்? யாருக்கும் ஒண்ணும் தெரியாது, என்ன போல படிச்சவா யாருமே கிடையாதுன்னு மெத்த படிச்சிருக்கா இல்லையா அப்படின்ற வித்தியால ஒரு மதம் ஏற்படணும். அந்த வித்யாமதம் வந்து அவாளுக்கெல்லாம் ஆழ்வார் சொல்றாரு. ஆழ்வார் அந்த வித்யாமதம் என்கிற கர்வத்தை நம்முடைய பராங்குஷம் அங்குஷத்தால அடக்கிறார். அதற்கு மேல தனமதம். தனமதம்னா பணக்காரன் என்கிட்ட இருக்கிற தனம் மாதிரி யார்கிட்ட இருக்கு, அது ஒரு பெரிய மதம், அந்த மதத்தையும் அடக்கிறார். அதே போல அபிஜன மதம். அபிஜனவன்னா சிறந்த குலத்துல பிறந்திருக்கான், பிராமணோத்தமன் நான் இங்க சொல்றவா இல்லையா, அது ஒரு மதம். இந்த 3 குறும்புகளையும் அங்குஷம் போட்டு நம்மாழ்வார் அடக்கிறார். அங்குஷம் பராங்குஷம், பராங்குஷம் அங்குஷம் விட்டு அடக்கிறார். ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மனு 5ஆம் திருவாரூழி 5வது பாசுரம். ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மனுஷரையும் திருவிழா. அப்ப நன்னாக மெத்த படிப்பதற்கு முன்னாடி இந்த சில அறிவியர்களா இருக்காரு பாருங்க, ஞானமே இல்லாதவன, அவெல்லாம் போய் எனக்கு இது திரும்பி அது திரும்பி அது திரும்பின்னு சொன்னாச்சுன்னா அவன் முன்னாடி முதல்ல போக முடியுமா? வித்தியில நன்னா கற்று தெரிஞ்சவா அவன் முன்னாடி என்னவா சுவாமி போக முடியும்? போகவே முடியாதுன்னு. ஆனா அவளுக்கு நிறைய குளம் தழும்பாதுன்னு நன்னா மெத்த படிச்சவா, நன்னா சாஸ்திரத்தை வாசிவா, அவளுக்குள்ள கர்வம் வராது. ஆனா சிலதுலாம் நம்ம பாஷையில சொல்றோம்னா அறவேக்காடுன்னு வா, அந்த வார்த்தை உபயோகப்படுத்தக்கூடாது. இதுதான் புரியறதுக்காக சொல்றேன், ஒன்றும் தவறு கிடையாது. அப்படின்னா பாதி வந்து இருக்கணும், ஒண்ணு வேகாம இருந்தா இனிமே வெந்துக்கலாம். நன்னா வெந்து போயிட்டு நல்லா சாப்பிடலாம். பாதி வெந்தாம போயிடுச்சுன்னா அது 2ஆம் கட்டம். 2ஆம் கட்டம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, அதை தான் தெரிவிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை இருந்து அப்ப மெத்த படிச்ச பாட்டு பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. இது தொடர்படியாழ்வார் தெரிவிக்கிறார். அவர் ஒரு பாட்டுல தெரிவிக்கிறார். என்ன சொல்றேன்னா, நான் நன்னா மெத்த படிச்சவனை ஒரு வழியால அவனை ஏமாத்துறேன், படிக்காதவன மற்றொரு வழியால அவனை ஏமாத்துறேன். ஏன்னா நன்னா மெத்த படிச்சிருக்காரனோ, அந்த மெத்த படிச்சவன்ட்ட நான் எப்படி தெரியுமா ஏமாத்துவேன்? ரொம்ப நன்னா பிரம்மத்தை தெரிஞ்ச வித்வான்கள் கோஷ்டியில போய் நிற்கிறவனும் அவெல்லாம் மெத்த படிச்சு வரணும். அந்த மெத்த படிச்சவங்கிட்ட நான் ஏமாற்றுறத ஒரு கலையா வச்சுட்டு இருக்கேன். வித்வான்கள்கிட்ட ஒரு நன்னா ஏமாத்துவேன். அங்க போய் நான் என்னவா சொல்லுவேன்? பிரம்மத்தை எங்க நான் போய் நான் எங்கன்னு தேட, பிரம்ம எங்க இருக்கு? அடி எனக்கு பெருமாளை தெரியுமா? தெரிந்து கொள்ளவே முடியாது. அவளை தெரிஞ்சுக்க முடியுமா? யதோவாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லியிருக்கே. என்னால சொல்ல முடியுமா? தெரிஞ்சு கொள்ள முடியுமா? தெரிஞ்சு கொள்ளவும் முடியாது. அவனை யார் அறிவார்? தனக்கும் தன்மை அறிவறிவான். தனக்கே தன்னுடைய பெருமை தெரியாது இருக்க. அப்ப அவருக்கு அவரை பற்றி தெரியாது இருக்கச்சு, நீச்சனான அடியனை போய் தெரிஞ்சு கொள்ள போகிறேன்னா செய்ய முடியாது. மனநக்க மலமர மலமிசை எழுதாரம் மனநுணர் அளவீரன் பொதுவினர் ரணவுலன் இனநுணர் முழுநலம் எதிர்நிகழ் கலவீனம் இளநினர் உணர்வீர் மிகுநறையிலனே. அவனுடைய மனசுக்கு எட்டமாட்டான், புலன்களுக்கு எட்டமாட்டான், வாக்குக்கு எட்டமாட்டான். நான் எங்க பெருமாள் அறிய என்னால் அறிய முடியாதுன்னு சொல்லி எஸ் மதம்
தஸ்ய மதம் மதன்யஸ்ய நவே தசகா என்று சாஸ்திரம் கோஷித்தா போல இப்படி எல்லாம் உபன்யாசம் பண்ணேன். இந்த உபன்யாசத்தை கேட்ட உடனே அந்த வித்வான் நான் புரிஞ்சுட்டு, இவர் தான் வித்வான், தெரிஞ்சு கொள்ள முடியாது இருக்காரு, இவருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு அவெல்லாம் ஒத்துண்டு இவர் தான் சுவாமி வித்வான் விதன் எல்லாரும் நம்பிடுவா. இது மெத்த படிச்சவாட்ட நான் ஏமாத்துற வேலை தொண்டபடியாக தெரிவிக்கிறேன். அது இதே விஷயத்தை போய் படிக்காதவாட்ட போய் சொன்னா ஈடுபடாது. அந்த படிக்காதவாட்ட என்ன பண்ணுனா, அப்ப படிக்க தெரியாத பாமரட்ட என்ன பண்ணுனா, என்ன பண்ணுவேன், நேர சரி உங்களுக்கு கடவுளை நீங்க பார்த்தது கிடையாதா, நேத்திக்கு தான் நான் பார்த்துட்டு வந்தேன், நேத்திக்கு தான் சேவிச்சுட்டு வந்தேன், அவர் ரொம்ப நன்னா இருந்திருக்காரு. இங்க பாருங்க, என்னுடைய இடது தோலை பாருங்க சிவன் தெரிகிறாரு, வடது தோலை பாருங்க பிரம்மா தெரிகிறார், அது நெத்தியை பாருங்க இந்திரன் தெரிகிறார். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லி இதெல்லாம் நடக்கிறது, நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லி அவளுக்கு என்ன சொல்லணும், ஓ இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, இப்படி இருக்கோ, ஓ இங்கேவாவே ஒரு தெய்வம் போல் இருக்கு, இதுதான் நடக்கிறது, தெய்வம் போல் இருக்குன்னு அவளை நம்ப வச்சுவேன். 2 பேரும் மயங்க பண்ணுவேன். அப்ப நன்னா சாஸ்திரம் தெரிஞ்சவாளுக்கு தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லவா நம்ப வச்சுருவேன். சாஸ்திரம் தெரியாதவாளுக்கு, படிக்க தெரியாது பாமர மக்களுக்கு, என்னமா நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாதா, அது ஒருக்கா பாருங்க, நான் இப்ப எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு. அப்ப 2 பேரும் இவர் ஒண்ணும் மயக்கவே இல்லை, இவர் ஒன்று மயக்கிறானா இது என்ன 2 பண்றா. அப்ப சில பேர் நானே கடவுள் ஒன்றும் தெரியாது, கூரையை பிச்சுன்னு கொடுக்கும்னு சொல்லுவா. சில பேர் எங்க கிட்ட வந்துருங்கோ கூரையை பிச்சுன்னு ஒண்ணு தாரதான் மேல விடப்படுது, வேற எதுவும் விடாது. என்ன விடும்னா பகவானுடைய அனுகிரகத்தை அவனுடைய நிர்வகிக்க கடாட்சத்தை கிடைக்கப்படுறது. நானே கூட எங்கப்ப நம்ம ஸ்ரீவைக்குன்னு போனோம், அங்கேயும் நான் ஜீவாத்மா தான், அங்க ஒரு பரமாத்மா தான். நானே ஜீவாத்மா நானே பரமாத்மாங்கிற நிலை வராது. அதுவே கூடிட்டு ஆழ்வரை தெரிவிக்கிறார். கூடிற்றாக நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடல் பறவையோர் கொடியன் மாயவனாவது அதுவாத்தான் இருக்கும், நான் நானாத்தான் இருக்கேன். சில பேர் என்ன சொல்லுவார், திருப்பானாழ்வார் ஐக்கியமாயிட்டார், தப்பான அபிப்பிராயம். சிவைஷ்ணவாலே சில பேர்லாம் சொல்றாங்க, ரொம்ப தப்பு. ஐக்கியம் என்று நம்ம சம்பிரதாயம் ஐக்கியம்னா பிரம்மமும் ஜீவாத்மா ஒன்னானா கிடையாது. எந்த நிலையிலும் பிரம்மம் ஜீவாத்மா ஒண்ணுன்னு வந்துருச்சுன்னா அதுக்கு மேல ஜீவாத்மா இருக்கப்படாது. இருக்க சுவாமி, அப்ப இது வரைக்கும் யாரும் மோட்சம் போகலையான்னு, இப்ப மோட்சம் போயிருக்காங்கன்னா அப்ப 2 ஒன்னாயிடுச்சு சுவாமி. இனிமே பிரம்மம் எதுவும் ஒன்னாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இங்க யாருமே இருக்கப்படாத, லோகமே இருக்கப்படாத, எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஐக்கியகாரத்தன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இதுல சொல்லிட்டு இருக்கா இல்லையா, அப்ப இதெல்லாம் மயக்கத்துக்கு ஒண்ணானு, அதனால அப்படி இருக்க செய்து அப்ப என்ன சொல்லுவா, இதெல்லாம் நைச்சான தந்தத்தோடு சொல்லிக் கொடுக்க, இதெல்லாம் இவர் ஒண்ணும் ஏமாத்தத்துக்காக இல்ல, இப்பொழுது தன்னை தாழ்ந்தவன் சொல்கிறார். அவ்வளவு மோசமானவன், அதுக்கு நைச்சான சந்தான பேரு. நீசனேன் நிறைவுண்டுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்குன்னு ஆழ்வார் தெரிவிக்கிற 3ஆம் பத்துல. அதே போல ஆழ்வார் அளவந்தார் திரு பரமாச்சாரியன் ஆளவந்தார் திரு அமர்யாததா சுத்திரடா அசுவா பிரசூபூன்னு 10 குற்றங்கள் கிட்ட இருக்கின்றார். அவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது இருக்கு. அவரோட நைக்கியம் அப்படி இருக்கக்கூடிய இது என்னது வித்யா மதம்னு. இந்த வித்யா மதம் என்ன பண்ணும், நமக்கு இருக்க ஒட்டாது. அது முழுதும் தொலைப்பார் யாரு, சுவாமி நம்மாழ்வார் தொலைக்கிறது எழுத்தாமைக்கும். அடுத்து தனமதம். நல்ல வைரார். என்ன வைரார்னா, எப்படி வைரார்னா என்ன பாருங்க, சிறந்தது எடுத்து இயற்கை கொண்டாட்டும் குளம்பனையும் தமருற்றார் விழுநிதியும் வண்டார்பூம் குடலாதும் மனையொடிய உயிர் பாய்தல் கண்டாட்டை உலக இயற்கை கடல் வண்ணா அடியேனை கண்டே போல் அழுதாதும் நடிக்கை பணிக்கொள்ளே கொள்ளென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக கொள்ளென்று தமமூடும் இவையென்ன உலக இயற்கை. எதற்காக பணம் போறே, பணம் போகாதீங்கோ, கொள்ளென்று பெருஞ்செல்வம் நெருப்புனாரு எங்க சுவாமி சொல்லுவாரு. அந்த காலத்துலலாம் இந்த சேவா கோஷ்டிக்கு போனா, அது சேவா காலம் போனா அப்படி ஒரு 4 நாள் கொடுப்பா, 10 பைசா கொடுப்பா, 4 நாள் கொடுப்பா. அது பெரிய பொக்கிஷமா வாங்கிச்சு இடுப்புல சொல்லிப்பா. இடுப்புல இப்படி அவளுக்கு கச்சம் தானே, அந்த கச்சத்துல ஒரு சுருட்டு சுட்டுவா, உள்ளுக்குள்ள வச்சு சுருட்டி அப்படி வச்சுடுவா. வச்சோன்னு ஒரு சுவாமி சொன்னார், சுவாமி என்ன சுவாமி பச்சிக்க போறதுன்னாரு. அவர் அந்த காயை நாங்க வச்சுட்டு இருக்காரு. அந்த 4 நாளா சொல்லுவா, 8 அணா. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது, 4 அணா 8 அணா 4 அணா அப்படின்னு. இப்ப அதெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அப்படி இருக்க இங்க வச்சுட்டு சுருட்டா, சுவாமி பத்திக்க போற சுவாமி, அது கொப்பளம் வர போறது, எடுக்கோன்னாரு. அது என்ன நீ காசு போய் கொப்பளம் வருதுன்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு. கொள்ளென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்புன்னு சொல்லியிருக்காரு. இது செல்வம் தானே, அது நெருப்பு தானே. நெருப்பை போய் இந்த மடியில போய் சுருட்டின்னு இருக்கிறேன். இதுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணும்னா, இந்த தனம் என்ன பண்ணும்னா, நமக்கு நன்ன கிட்டக்க வரைச்சு தாவி இந்த கிட்டக்க வரும்.
நெருப்பு பிடிக்காப்பறம் பிடிச்சுக்குமா. ஒருத்தர் சொன்னார், நெருப்பு பிடிச்சிட்டு இருக்கு. அந்த நெருப்பு பிடிச்சிட்டு இருக்கச்சு அது என்னது, தாவி தாவி என்னைக்குமே காத்து நன்னா அடிச்சுன்னு வச்சுக்கேன், நெருப்பு நன்னா பிடிச்சுக்கும். எப்படி பிடிக்கும்னா தாவி 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 பிடிக்கும். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, என்னமா தாவி பிடிக்கிறது, என்னமா தாவி பிடிக்கிறது, இங்க இருந்து அந்த இடத்துக்கு நெருப்பு போறது, அங்கிருந்து அதுக்கு போறது நெருப்பு, என்னமா அழகா போறது ஒருத்தர் சொன்னாருன்னா அதுக்கு என்னது மாதிரிலாம் முட்டாள்தனம். அந்த மாதிரி சொன்னா முட்டாள். இதுக்கு எதுல இருந்து தெரியுதுன்னா, பணம் எனக்கு எப்படிமா வருது தெரியுமா, இந்த வழியில இருந்து எனக்கு பணம் வருது, இந்த வழியில இருந்து எனக்கு பணம் வருது, இந்த வழியில இருந்து எனக்கு பணம் வருது அப்படின்னு சொன்னா அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா, நெருப்பு தாவி தாவி பத்தினி எரியுதுன்னு அர்த்தம். இதுதான் முட்டாள்தனம். நெருப்பு தாவி 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 பத்தினி எரிஞ்சா என்ன ஆகும், துவம்சமா போறது எல்லாமே. அதே போல எனக்கு இந்த வழியா இந்த பணம் வருது, இந்த வழியா இந்த பணம் வந்துருக்கு, இந்த வழியா இந்த பணம் வந்துருக்குன்னா என்ன அர்த்தம், அப்ப இவருக்குன்னா பூர்த்தியா இல்லைன்னு எந்த வழியில பணம் வந்தாலும் அது முட்டாள்தனம். என்ன நெருப்பு பிடிக்கிறது அர்த்தம். அப்ப பெருஞ்செல்வன் நெருப்பு இல்லையா, அந்த பெருஞ்செல்வனா கொள் கொள் கொள்ளுன்னு இந்த பணம் என்னன்னா வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு வருமா கிட்டக்க, வாங்கிக்கோ வாங்கிக்கோ, கொள்ளென்று கிளர்ந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக, வாங்கிக்கோ வாங்கி. சில பேர்லாம் பணம் சேராதன உழவோ பெருஞ்செல்வர்க்குன்னு சொல்லுவா. இதெல்லாம் தமிழ்ல நிறைய வார்த்தைகள்லாம் உண்டு. சேராதன உழவோ பெருஞ்செல்வர்க்கு, நல்லா வாங்கிக்க வாங்கிக்கணும். நாம கையை என்ன பாருங்க, வாங்கிக்க வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கச்சே நம்ம கையை இழுத்துக்கணும். கொடுக்குறாள் வாங்கிக்கலன்னா கையை இழுத்து நல்லா கட்டிக்கணும். அப்படி இருக்கச்சே கையை நீட்டினா என்னன்னா வேகமா வரும். வேகமா எவ்வளவு பணமோ எவ்வளவு செல்வமோ வேகமா வரும். வந்த வேகத்திலே திரும்பி போயிடும். சரி சுவாமி, வேகமா வந்து திரும்பி போறது வாட்டம் போச்சு, நம்ம அழிச்சுட்டு போயிடும். ஒழுங்கா இருந்திருப்போம். பணம் இல்லாத நேரத்துல சில பேர்லாம் இதுல சொல்லுவா, சுவாமி பணமே இல்லை சுவாமி, ஏழையா இருந்தேன், ஆனந்தமா இருக்கும், ரொம்ப ஆனந்தமா இருந்தேன், எந்த வம்பு தும்பு இல்லாம நன்னா மனசோடு பகவான் தியானத்தோடு ஆனந்தமா இருந்தேன், இன்னைக்கு வந்துட்டு சுவாமி படுற பாடு எனக்குதான் அப்படின்னா தான். அதனாலதான் வா 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 கொள் 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 கொள். அதனால ஆழ்வார்த்த நெருப்புன்னு இருக்காரு. கொள் என்ன தொட்டாலே பத்திக்கும், தொட்டாலே போச்சு, மற்றதெல்லாம் தொட்டாலே ஒண்ணாகாது, இது தொட்டா போயிடுதணும். கொள்ளென்று கிளந்தெழுந்த பெருஞ்செல்வம் நெருப்பாக. அப்ப என்ன சுவாமி செல்வம் இது, செல்வமே பகவான் தான். செல்வமே என்ன, அந்த பகவான் எடுத்துட்டு வச்சுக்க, அது அழிக்காதா, மேற்கொண்டு நம்மளை கொண்டு போய் அவன் திருவடி பக்கத்துல கொண்டு போய் சேர்க்கும். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும், ஆழ்வாரே தெரிவிக்கிறாரு, பேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே. அப்ப பெருஞ்செல்வமும் அவரே. அப்ப இந்த செல்வம் யாரு, பகவான் நினைக்கிறத விட்டு ஒண்ணும் இல்லாத இந்த தனத்தை செல்வம் நினைக்கிறாரோ அப்படி இருக்கச்சே அதுதான் அதுதான் என்னது தனமதம். அந்த தனமதத்தை வலிக்கிறார் சுவாமி ஆழ்வார். இது இரண்டாவது. மூன்றாவது குலமதம். குலமதம்னா நான் அந்தணர்களுடைய வம்சத்துல பிறந்திருக்கேன், பிராமண வம்சம். தவற நினைக்க வேண்டாம், யாரையும் குற்றம் எந்த வர்ணாசிரமத்தையும் அடி குற்றம் வர்ணத்தையோ ஆசிரமத்தையோ அடி குற்றம் சொல்ல போறதில்லை. அவரவருடைய வர்ணம் அவரவர்களுக்கு இருக்கட்டும். இருந்தாலும் இந்த வர்ணத்துல பிறந்தேன்னு அப்படி ஒரு தலை நிமிரும். ஏன்னா உயர்ந்த வர்ணமாயிட்ட தலை நிமிருமானோ கிரலோகாச்சாரம் தான் தெரிவிக்கிறார். கிரலோகாச்சாரிய பிராமணியம் விலை சொல்கிறது ஸ்ரீவச்சன பூஷம். இதனால்தான் ஸ்ரீவச்சன பூஷம் கூடாதுன்னு அன்னைக்கு பெருத்த எதிர்ப்பு. பெருத்த எதிர்ப்பு. எதிர்ப்பு யாரு, வேற்று மதத்தவர்கள்ல, இதே ஸ்ரீ வைஷ்ணவ மதத்துக்குள்ளே இருக்கிறவாலே எதிர்ப்பு இருக்கட்டும். அந்த விஷயத்துக்கு போகணும். எது சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி இந்த குலமனா பிராமண தலைவரா இருக்குன்னு மதம் இருந்தா அது மிகவும் தாழ்ந்தது. அப்படிப்பட்ட தாழ்ந்தது அது. அந்த தாழ்ந்தது இருக்கலாமா, இருக்க கூடாது. பெருமாட்ட பக்தி இருந்தா அது உயர்ந்த குலம். அது எந்த குலமா இருக்கலாம், எந்த வேணா குலமா இருக்கலாம். இது ஆழ்வார் 3ஆம் பக்தி 7ஆம் திருவாய்மொழி ஆச்சரியமான பாசனம். குலம் தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிருந்து எத்தனை நலந்தானில்லாத சண்டால சண்டாளர்கள் ஆகினும் வளந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணர் காலன்றி உள்கலந்தார் அடியார் தம் அடியார் எம்மடிகளே. அவன் சண்டால ஜாதியா பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, அந்த பெரியவனுடைய அந்த திருவடிக்கு ஆட்பட்டானாகில் அடியார் தம் அடியார் எம்மடிகளே, அவனுடைய நிலை எனக்கு திருவடி அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அப்படி தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட இது பிரயோஜனமே இல்லையா, எத்தனை பெரியவனா பிறந்தாலும் இது தொண்டபடி ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதெல்லாம் யாரு, நம்மாழ்வாரோ ஏதோ வேளாளர் குலம், இவர் பிராமண குலத்துல பிறந்திருக்கார் தொண்டபடி ஆழ்வார். அவர் தெரிவிக்கிறார், பழுதலா ஒழுகலாற்று பலபகை செய்துவார்கள் இருகுலத்தவர்களேனும் எம் அடியார்களார்கள் தொழுமினீர் கொழுமின் கொள்மின், அவளை தொழுங்கோ, அவருக்கு நல்லா பெற்றுங்கோ அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி இருக்கச்சதே. அப்ப வேதம் முடிந்த பிராமணன், அந்த பிராமணன்
பகவானுக்கு அடிமை இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லை. அது இவன் பிராமணனே இல்லை, சாமானிய ஜாதி. அந்த ஜாதி இருக்கிற பகவானுக்கு நான் தாசபோதன் புரிஞ்சுனா இவன் தான் உயர்ந்த குலம் உயர்ந்தனா அவன் தான் உயர்ந்தவன் தெரிவிக்கிறாளியா. இதைத்தான் தெரிவிக்கிறார். பயிலும் திருவிடையால் இவரேலும் அவர் கண்டி பயிலும் சுடரளி மூர்த்தியை பங்கஜ கண்ணனை பயிலையினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவிடையார் இவரேலும் அவர் கண்டி பயிலும் பிறப்பிடதூறு எம்மையாரும் பரமலே எவரேனும் அவர் கண்டீர் தெரிவிக்கிறாயா. அவன் எந்த 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 ஜாதியை பிறந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவன் எந்த ஜாதியாக இருக்கட்டும், அவ என்னையாலும் பரவன், எனக்கு அவன்தான் சுவாமி, அவன்தான் சுவாமி தைரியமா சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஆழ்வாருக்கு இருக்கோம் நாம். அதனால்தான் அந்த 2 பதிகம் 3ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி, 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி, இந்த 2 திருவாய்மொழி தான் திருவாய்மொழி சாரமே. 100 திருவாய்மொழி 100 திருவாய்மொழியில சல்லடை போட்டோம்னா 98 கீழே விடும், 2 தான் மேல இருக்கும். அந்த 2 எது சுவாமி? 3, 7 பயிலும் சுடரளி மூர்த்தியை பாகவதர்கள் தான் எனக்கு சுவாமிகள் அப்படின்னு தெரிவிக்கிறார். 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி பாகவதர்கள் தான் போக்கியர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான் போக்கியர்கள் தெரிவிக்கிறார். அந்த 2 திருவாய்மொழி சேர்த்துதான் கனிநெஞ்சு செலுத்தாமல் 11 பாத்திரத்தை அனுகிரகித்தார் சுவாமி மதுரகவி ஆழ்வார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட அடியனுக்கு யாரு அடியவனுக்கு அடியவனுக்கு தெரிவிக்கிறாயா. அப்ப ஆழ்வாரும் பாசுரம் தான் அவளுக்கு யாருக்கு அங்குஷம், அங்கதான் பராங்குஷம் அங்குஷம். அப்ப இத போல நல்லா பாட்டு பாடு வெட்டுகிறா போல பேசுறா இல்லையா, பயந்து போயிட்டுனா அப்படி இப்ப எந்த மதம் இருப்பினும் பணிவோடு தலை குனிந்து வருவான் இல்லையா. அப்ப எப்படி அருளெண்ணம் தண்டால் அடித்துனர் ஆழ்வார் அருளெண்ணம் தண்டால் அடித்து திருத்துவாரம் பகவானுடைய கிருபை ஆழ்வார் கிருபை. சில பேர்லாம் தாமரைப்பூல அடிக்கிறேன்னு சாமி, தாமரைப்பூல அடிச்சா வலிக்குமான்னா, புஷ்பத்தால் அடிச்சா புஷ்பத்துக்கு தான் வலிக்கும், இவாளுக்கு வலிக்குமான்னா. ஆனா அடிச்சதுன்னா அடிச்சதுன்னா அதே நேரத்துல அடியும் படாது இல்லையா. அப்ப அனுகிரகம் என்னும் தண்டால் அடித்தான்னா அந்த அடிபட்டாலே பாவம் ஓடி போயிடுது, பாவம் பூர்த்தியா ஓடி போடுது. அதே நேரத்துல அடியும் படக்கூடிய நிலை இருக்கு இல்லையா. அப்ப இதுவரை என்ன சொன்னாரு? பராங்குஷன். அப்ப வித்யா மதம் என்ன, தனமதம் என்ன, குலமதம் என்ன, 3ம் ஒழியது. இது யாருக்கு? பரர்களுக்கு அங்குசம் இட்டார் போல அந்த பரர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை ஒழியதுன்னு பார்த்துட்டார். அப்ப இதுவரையில் பார்த்தது யாருக்கு? அங்குசம் இட்டான்னு இத்தனாய் பார்த்தோம். யாருக்கு? நமக்குன்னா யாரு? ஜீவாத்மாக்கள். இப்ப பரனான பகவானுக்கு அங்குசம் எடுக்கிறார். இப்ப பராங்குசன் சப்தம் இருக்கு இல்லையா, அந்த சப்தத்துக்கு 2 அர்த்தங்கள். ஒண்ணு பரர்களான விரோதிகள் யாரு? பாக்யர்கள் என்ன, குதிரிஷ்டிகள் என்ன, அது ஒரு கோட்டி. அதுக்கப்புறம் வித்யாமதம் தனமதம் குலமதம் அது ஒரு கோட்டி. அந்த கோட்டிகளுக்கெல்லாம் இவர் அங்குசமிட்டார் போல அவளை திருத்தி பண்ணிக்கொள்கிறார். முதல் அர்த்தம். 2வது அர்த்தம் பரன் யாரு? பகவான். அந்த பரனுக்கே என்ன தெரிவிக்கிறார்கள்? அங்குசம் இடுகிறார்கள். பரனுக்கு அங்குசமா? அவர் என்ன சுவாமி தப்பு பண்ணார்னா, அங்குசம் இட்டா இப்ப மாவட்டி போட்டாச்சுன்னா அப்படி ஆடாம அப்படியே நிக்கிறதுன்னு யானை. அதே போல அங்குசம் இட்டா இவர் வந்து தாழ முடியாது இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஆழ்வார் பாட்டை மீறி ஓட முடியாதான். ஆழ்வார பாட்டை மீறி பகவானால் ஓட முடியும்னா ஓடவே முடியாது. பகவானையே தன்னுடைய பேச்சு என்றாலே அங்குசத்தாலே கட்டி பிடிச்சு வைக்கக்கூடிய அப்படி இங்க நிலன்னு நிற்கிறாராம், இங்க நிலன்னு நிற்கிறான். அப்படிப்பட்ட இது வழக்கையாடி இடக்கை சங்கம் இவையுடைய மால்வண்ணனை மலக்கு நாவுடையேற்கு மாறுளதோ இம்மண்ணின் மிசையே. ஆச்சரியமான பதம். மலக்கு நாவுடையேற்கு, நான் பேச 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 என் நாக்குக்கு என்ன வலிமை தெரிவிக்கிறார் நம்மாழ்வாரே. பேச 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 என் நாக்குக்கு என்ன வலி தெரியுமா? நான் பாட 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 பெருமாள் அப்படியே மயங்கி போய் தென்னா தெனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் உளரானு தென்னாத்தனா ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா அப்படி ஆடுறா பாருங்க. அந்த மாதிரி பகவானா ஆடுறான். தென்னா தெனா தெனா. அப்பனா பகவானுக்கே அங்குசம் விட்டுருக்கார். பகவானுக்கு ஏன்னா இவரோட பாட்டை தாண்டி போக முடியுமான்னா போக முடியாது. இன்னைக்கும் பேச வைக்கிறேனே, வேதத்தின் முன் செல்க விரிஞ்சன் முதனாரோர் போதற்ற ஞான கொழிந்தின் முன் செல்க எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி ஓர் பாதத்தின் முன் செல்லுமே தொல்லை போல பரஞ்சுடையது. கம்பநாட்டாழ்வாருடைய சடகோபுரம் இருந்தாரு. வேதத்தின் முன் செல்க, வேதத்தை தாண்டிடுவார். விரிஞ்சன் முதனானோர்
விரிஞ்சன்னா யாரு? பிரம்மாதி தேவர்கள்னா அந்த ஞானத்தையும் தாண்டிடுவார். வேத ஏன்னா வேத பின்னாடி பெருமாளுக்கு பின்னாடிதான். நீங்க எங்க போன திருவள்ளிக்கெல்லாம் வந்து செய்திச்சல்னா வேத பாராயணத்துக்கு பின்னாடிதான். எல்லா திவ்யதேசமே திருவள்ளிக்கேடு மட்டும் இல்ல, எந்த திவ்யதேசம் பண்ணணும் வேத பாராயணம் பின்னாடிதான். பின்னாடிதான் பெருமாளை தேடின்னு வருது. வேதத்தை தாண்டிட்டாருன்னு அர்த்தம். வேதத்தின் முன் செல்ற விரிஞ்சன் முதலானோர் கோதற்ற ஞான கொழிந்தின் முன் செல்ற விரிஞ்சன் முதலான பிரம்மா தேவர்கள் அவருடைய ஞானத்தையும் தாண்டுகிறார். அதுக்கு மேல என்ன? இவர்கள்லாம் பகவானை பிடிப்பதற்கு இயலாது. அதே போல எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி எங்கள் தென்குருகூன்றாரு. எத்தனை அபிமானம் கம்பி நாட்டு ஆழ்வாருக்கு, ஆழ்வார் மீது எத்தனை அபிமானம் தெரியுமா? நம் ஷடகோபனை பாடினீரோ என்று நம்பரவா ஆதரத்தோடு கேட்கச்சு. ஓ, இப்பவே இந்த வாக்க அறுத்துக்கணும்னு சொல்லியிருக்கார் நம்பராட்டாழ்வார். ஏன்னாதான் நம்பராமாயண அரங்கேற்றம் திருவரங்கம் தான். திருவரங்கத்துல தயார் சங்கம் 4 கால மண்டபம் இருக்கு. அங்க அழகிய பொருட்களை பாருங்க, கம்பராமாயண அரங்கேற்றப்பட்ட மண்டபம் போட்டுப்பான். இதுக்கு சொல்ல என்ன? எங்கள் தென்குருகூர் புனிதன் கவி, அந்த புனிதன் கவி இந்த திருவாய்மொழி ஊர், அந்த திருவாய்மொழி 1102 பாசனங்கள். அதை தாண்ட போய் 1102 பாசனம் தான் வேண்டாம் சுவாமி. அப்ப 10 வேண்டாம், ஒரு 10 வேண்டாம், அப்ப ஒரு 11 பாசனம் வேண்டாம், ஒரு பாசனம் வேண்டாம், அப்ப ஒரு வரி வேண்டாம், ஒரு வரியில 1/4 வரி. எங்கள் தென்குருகூர் புனிதன்பதி ஓர் பாதத்தின் முன் செல்லுமே. பாதம்னா 1/4 வரி. அந்த 1/4 வரியை தாண்ட முடியுமா பகவானா? தாண்ட முடியாது. இங்கிருந்து தாண்ட முடியாதபடியாதான் இந்த பெரிய திருநாள்னு அந்த திருவாய்மொழி திருநாள்னு 10 நாள் உற்சவத்தை உட்கார்ந்து நல்ல ஆனந்தமா கேட்கிறாரு. ஆச்சரியமான அந்த திருவாய்மொழி திருவா 40 உற்சவம் நடக்கிறதோ இது. அப்ப 1/4 பாதம் பேரு. அப்ப 1/4 கூட தாண்ட முடியுமா? தாண்ட முடியாது. இது பண்ணவன் ரொம்ப நாட்டப்ப பராங்குசம் என்று சொல்லக்கூடிய சப்தத்தாலே பரனுக்கு அங்குசம் இட்டார் இல்லையா? அந்த அங்குசத்தை தாண்டி யானை செல்லாது. அதே போல திருவாய்மொழியை தாண்டி பெருமாள் நடப்பாருன்னா நடக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆழ்வார் என்ன பாருங்க, சக்கரத்தை கையில் பிடித்த பெருமாளுக்கு அங்குசம் இட்டார். அப்ப ஆழ்வார் சக்கரம் போடுவார். சக்கரம் கையில இருக்குன்னா அங்கிருந்து நகர முடியாது. இப்ப அந்த சக்கரத்தை கையில பிடிச்சிருக்க புரஸ்ட கஷ்டாடு சுகாதிவரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துணிந்திருக்கு இல்லையா? அப்படி இருக்கச்சே அந்த சக்கரத்தை கை கலரான் மேனியான் நம்மேல் வினைகழிவான் தெரியா ஆழ்வார். அப்படி இருக்கச்சே அந்த சக்கரத்தை கையில் பிடித்த அந்த ஆழ்வாரே சக்கரத்தை போல அங்குசம் பெற்றிருக்கிறார் இல்லையா? அதுதான் ஸ்ரீமத் பராங்குஷமுனின் பிரணதோஸ்மி நித்யம். ஸ்ரீமத் பராங்குஷமுனின். அப்ப பராங்குஷம் அந்த சப்தத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். அப்ப பரர்களுக்கு அங்குசமிட்டவர் பராங்குசமணி. சரி சுவாமி, இவர் முனியா? ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறார். ஒவ்வொரு கேள்வி கேட்கிறார். இவரை முனின்னு சொல்லலாமா சுவாமி? வால்மீகி முனி, நாரத முனி, வியாச முனி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பராங்குச முனி எங்க சுவாமி இருக்கார்? பராங்குச முனி தெரியலையே. இப்ப என்ன சொன்னேன்? ஸ்ரீமத் பராங்குசம். பராங்குச சப்தத்தை பார்த்துட்டோம். அங்குசமிட்டவர் நமக்கு அங்குசம் இடுறார். பரனான பகவானுக்கு அங்குசம் இடுகிறார். நமக்கு அங்குசம் இடுவது பாக்கிய குதிரட்டி வித்யாமதம் தர்மதம் குலமதத்துக்கு கொண்டு அங்குசம் இடுகிறார். பகவானுக்கு தன் பாட்டை தாண்டி போகக்கூடிய சக்தி கிடையாதுன்னு அங்குசம் இட்டார் தெரியறது. ஆனா பராங்குசம் முனின்னு சொல்லல சுவாமி. முனி சப்தம் இவருக்கு சேராது, வியாசருக்கு சேர்றது, வால்மீகி முனி சேர்றது, அது இவர் நாரத முனிக்கு சேர்றது. அப்படி இருக்க இவருக்கு முனி சேருமான்னா இவர் தான் முனியான்னா உடனே மாத்திட்டார். நீங்க என்ன கேட்கிறார்? யாரு? திரிலோகந்தியர் சுவாமி கேட்கிறாரு. நீங்க என்ன கேட்கிறார்? இவருக்கு பராங்குச முனின்னு நம்மாழ்வார் முனின்னு நம்மாழ்வார சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறார். முனின்னு நாரதரையும் வால்மீகியையும் வியாசரையும் தானே முனின்னு சொல்ல முடியும். இவரை முனின்னு சொல்லலாமா? என்னமா சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாருன்னா இந்த கேள்வியை தப்புட்டார் திரிலோகந்தியர் சுவாமி. உங்க கேள்வி ஏன்னா இப்ப சொல்றேன் கேட்டுங்க. முனின்னு பராங்குசனான இந்த நம்மாழ்வாரைத்தான் முனின்னு சொல்ல முடியும். வால்மீகியையோ வியாசரையோ நாரதரையோ முனின்னு சொல்ல முடியுமான்னு கேள்வி இப்ப திருப்பிட்டார். முனின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேள்வி திருப்பிட்டார். என்ன இது எது வரும்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. இந்த பாசுரத்துல ஒருத்தின்னு ஒருத்தி மற்றொரு தின்னு சொல்லணும். ஆனா யசோதை வளர்த்தவள், தேவகி பெத்தவளுடைய நிறைவேறு, வளர்த்தவள் நிறைவேறு. பெத்தவளுக்கு தானே பிராதானியம்.
அப்ப ஒருத்தி பெற்றிருக்கா, அது தேவகி. அது வளர்த்துவ வேற எதுன்னு அவளை வளர்க்கலைய. அப்ப மற்றொருத்தி மகனாய் வளர்ந்திருக்கான்னு அர்த்தணும். அப்படி இருக்கச்சேது என்ன அர்த்தம்? மற்றொருத்தின்னு வந்துருத்தோம்னா, ஏன்னா மற்றொருத்தின்னு போடல, அதுக்கும் ஒருத்தி தான் ஆண்டாள் போட்டிருக்கா. அப்ப ரெண்டுக்கும் சமப்பிராதாயம் கொடுத்திருக்கானோ. அந்த மாதிரி இருக்கமா சுவாமின்னா, அப்ப தேவகிக்கு தானே வைபவம்னா, இல்ல யசோதைக்கு தான் வைபவம்ட்டாரு. உங்களுடைய கேள்வியை தப்புன்னு அங்க பராசரப்பட்ட தெரிவிக்கிறார். அதே போல் இங்க முனிங்கிற சப்தம் வால்மீகிக்கு நாரதருக்கு சேருமே தவிர பராங்குசர் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் சேருமானா சேராதுன்னு இல்ல. மாத்திங்க, அவாலுக்கு சேராது, நம்மாழ்வார் தேவிரம் அப்படின்னா முனிவரானா அப்படி மாற்றி பேசுறேன்னு. முனி என்ன அர்த்தம்? மனநசீலகா முனிகி. ஆச்சரியமான விஷயம். மனநசீலகா முனிகி அப்படின்னா எப்போதும் ஜெகத் ரட்சத்துக்காக அவரவர்கள் நல்லது செய்யறாரோ அதை நினைச்சுட்டே இருக்காரு இல்லையோ. மனநசீலகா மரணம் பண்ணிட்டே இருப்பார். என்ன மரணம் சுவாமி? இந்த ஜெகத்தை எப்படி ரட்சிச்சு, இவாள் எப்படி ரட்சிக்கிறது, அவாள் ரட்சிச்சு உறங்குவான் போல் யோகு செய்த பெருமான். பொருளென்று உலகம் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வன் குருகு வன்சலகோபன் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி மனசு அப்ப நினைவு வச்சு கொண்டு மனசீலகா பண்ணா தான் என்ன பண்ண நினைக்கிறாரோ அதுதான் முனியின். இப்ப நம்மாழ்வார் அதே போலதான். நம்மாழ்வார் இந்த ஜெகத் ரட்சத்துக்காக நன்னா நினைச்சுட்டே இருக்காராம். எங்க சுவாமி நினைக்கிறார்? எது நினைக்கணும்? என்னாதனகள் என்னும் நம் முனிவர் இன்பம் தலை சிறப்ப. 10ஆம் பத்து 7ஆம் திருவாவளி. பன்னார் பாடலின் கவைகள் யானாய் தன்னை தான் பாடி தென்னா என்னும் என்னம்மான் திருமாலிரஞ்சோலையானேன்னு அந்த பாசுரத்துல என்னாதனகள் என்னும் நம் முனிவர் இன்பம் தலை சிறப்ப. நம்மாழ்வார் தான் முனிவர். ஏன்னா என்ன எண்ணி கொண்டிருக்கிறன்னா வேறு யாரும் என்னென்ன எண்ண மாட்டார்களோ அதைத்தான் நம்மாழ்வார் எழுவார். வேறு யாரும் எண்ண மாட்டாரோ அதெல்லாம் நம்மாழ்வார் எழுவார். ஏன்னா இதற்கு ஒரு விஷயம், ஒரே ஒரு திட்டான்னு சொல்றேன். ஒரு குழந்தை, அந்த குழந்தை எப்படிலாம் காப்பாற்றணும்னு தாயார் தானே யோசிப்பா. நல்லா யோசிச்சுட்டே இருக்கு இல்லையா. அவ யோசிக்கிற மாதிரி மற்ற பேரால என்ன யோசித்தாலும் தாயார் யோசிக்கக்கூடிய அந்த யோசனைக்கு சமமா இருக்குமான்னு இருக்காது. அவ நன்னா புதுசா கண்டுபிடிச்சு யோசிப்பா. அந்த யோசனைக்கு சமமா மத்தவர் இருக்கிற அதான் மனநசீலம் அதான். அப்ப யாருக்கா தெரியுமா? தெரியாது. இந்த குழந்தைய செயல்படுத்தணுன்றதுக்காக பெத்த தகப்பனார் கூட கொண்டு சட்டுன்னு இந்த மாதிரி தோணுமானா தோணாது. தாயாருக்கு நல்லா தோணும். தாயாருக்கு தோன்ற அளவுக்கு தகப்பனாருக்கு அந்த நினைவு வருமானம் வராது. ஆனால் தாயார் கண்டுபிடிக்கிறா இல்லையா. ஆக மற்ற பேர்லாம் என்னது? எண்ணாதனகள் என்னும் இன்னொருத்தாருக்கு அந்த எண்ணம் வரவே வராது. அந்த எண்ணம் வருது. ஆனால் இவர்களுக்கு வருது என்ன? யாருக்கு? இந்த தாயாருக்கு வருதுன்னு அந்த குழந்தைய காப்பாத்தணும். அதே போல நம்மாழ்வாருக்கு நம்ம ரட்சிக்கணும்னு இந்த எண்ணம் வருது. நம்ம ரட்சிக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் தோன்றாத வழி நம்மாழ்வாருக்கு தோன்றது. அதுதான் எண்ணாதனகள் என்னும் நம் முனிவர் இன்பம் தலை சிறப்ப. நம்ம ரட்சிக்கணும்னு அந்த எண்ணம் வேற யாருக்குமே தோன்றாது. வால்மீகிக்கு தோன்றாது, வியாசருக்கு தோன்றாது, வசிஷ்டருக்கு தோன்றாது, நாரத மகரிஷிக்கு தோன்றாது, நம்மாழ்வாருக்கு தோணும். என்னவா சுவாமின்னா என்னவா சொன்னா வால்மீகி வெள்ளாலும் தோணுமானா இந்த மாதிரி தோணாது. வால்மீகி தோணுமானா அவரே சமப்பட்டார், மத்தியில நிறைய சமப்பட்டார். ஆனா அவரை முனிவர்னு சொல்லாம இவரை முனிவர்னு சொல்றது அகார முனிவர்னு சொல்றது தோன்றது இவருக்கு தானே சுவாமி. நம்முடைய மரணசீலாக முனிக இல்லையா. அதனால இவரே முனிவர். என்ன தோன்றது? நம்ம எப்படி ரட்சிக்கணும்னு அதே சிந்தனை புதுசா இந்த நிலையில ரட்சிக்கலாம்னு தோன்றதே நம்மாழ்வாருக்கு தானே. அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கா? இல்லையே. அந்த மாதிரி தோன்றக்கூடிய நிலைய வியாசருக்கோ அதே போல வால்மீகிக்கோ நாரதருக்கோ இவருக்கும் தோன்றதுன்னா தோன்றவே இல்லையே. ஏன்னா தோன்றதுன்னா முனி இல்லையா சாமி. மணின்னா என்ன அர்த்தம்? மரணம் பண்ணக்கூடிய முனி. ஜெகத் ரட்சக மரணம் தான் மரணம் இல்லை மரணம் தான் முனிகி சப்தத்துக்கு அர்த்தம். அப்ப அதை வந்து சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். அந்த சிந்தனை அவர்கிட்ட இல்லை. ஏதோ சிந்தனை இருக்க தவிர இந்த நம்ம ஆழ்வாட்ட இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கா? இல்ல. அப்ப மனம் பண்ணக்கூடிய பரிபூர்ணமான சிந்தனை சீலம் வந்து நம்மாழ்வாட்ட இவர்கிட்ட இருக்கிறபடியாலே முனி இவரே. முனி என்ன வச்சுங்கோ அவ்வளவுதானே. முதல்ல என்ன சொன்னார்? இவா முனியான்னு கேட்க, இப்ப அவா முனியான்னு கேட்கணும். முனி இவரே தெரிஞ்சுங்களா? அப்ப இன்னொருத்தர் ரட்சிப்பதுதான் இவர் சிந்தனையே இருக்கணும். இவர் தன்னை பார்க்கவே மாட்டார். ஆழ்வார் தன்னை பாப்பாருன்னா தன்னை பார்க்கவே மாட்டாரு. என்ன பண்ணாலும் பாருங்க தன்னை பார்க்க மாட்டாங்க. இவர் பகவான் தான் பார்ப்பார்.
தன்னை பார்ப்பாரா? பார்க்க மாட்டார். தன்னை பார்க்காம பகவான் பார்க்கற. சரி சுவாமி, நாம் பகவானை பார்ப்பதை காட்டும் இடத்துல பாருங்க, சின்ன ஆச்சரியமான ஒரு விஷயம், ரொம்ப நுட்பமான விஷயம். ஆழ்வார் தன்னை பார்க்க மாட்டார், பகவானை தான் பார்ப்பார். அப்ப அதே போல நாமும் நம்ம பார்க்கணுமா பகவானை பார்க்கணுமா? நாம் நம்மை பார்க்கணுமா பகவான் பார்க்கணுமா? இது முதல் நிலை. இரண்டாவது, பகவான் நம்ம பார்க்கணுமா நாம் பகவானை பார்க்கணுமா? இது அடுத்தது. ஆமா சுவாமி, நான் தானே பகவானை பார்க்கணும், பகவான் நம்ம பார்க்கணும், நாம் பகவானை பார்க்கணுமா? பகவான் நம்ம பார்க்கணும், நாம் பகவானை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நாம் பகவானை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பகவான் தான் நம்மை பார்க்கணும்னு. ஏன்னா அப்ப நாம் என்ன பண்ணணும்னா, அப்ப நாம பகவானை பார்க்க வேண்டாமா சுவாமி? பார்க்க வேண்டாம். ஏன்? ஆழ்வார் யாரை பார்க்கிறார்? பகவானை பார்க்கிறார். ஆழ்வார் தன்னை பார்க்க பார்க்க பகவானை இருக்கிறார். ஏன்னா ஆழ்வார் யாரை பார்க்கிறார்? இது இத்தனை இருக்கும் ரட்சிப்பது. ஏன்னா இவர் தான் முனிவர், இன்னொருத்தரை ரட்சிப்புதான் இவர் சிந்தனை இருக்கு. அவர் தன்னை பார்ப்பவர் அல்லர். தன்னை பார்ப்பவர்களை பகவான் இருக்கிறார். நாம் பகவானை பார்ப்பதை காட்டணும், பகவான் தான் நம்ம பார்க்கணும். அப்ப நாம் என்ன பண்ணணும் சுவாமி? நாம யாரை பார்க்கணும்? பகவான் நம்ம பார்க்கிறாருன்னா நாம யாரை பார்க்கணும்? நம்ம பகவானை பார்க்க வேண்டாமான்னா நாம் பாகவதார்களை பார்க்கணும். பகவானுடைய அடியார்கள் நம்ம பார்க்கணும். அப்ப பகவான் நம்ம பார்க்கணும், பகவானுடைய அடியார்கள். சுவாமி, பகவான் நம்மை பார்க்கணும், நாம் பகவானை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுடைய அடியார்களை அதான் அடியாராதனை. அடியார்கள் பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய கொள்கையே. இதுதான். ஏன்னா நாம் பெருமாளை பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க? ஸ்வகத ஸ்வீகாரம் பேரு. நான் பற்றும் பற்று இரண்டாம் பட்சம். மர்க்கட கிஷோர நியாயம், ஆச்சார கிஷோர நியாயம் பார்த்துருக்கோம் நம்ம முன்னாடி. மர்க்கட்டம்னா குரங்கு, மார்ஜாரம்னா பூனை. பூனை பிடிக்கும் குரங்கு பிடிக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. குரங்கு தான் பிடிக்காது, என்ன பண்ணும்னா தாய் பிடிக்கவே பிடிக்காது. குட்டி குரங்கு தான் தாயை பிடிச்சுக்கும். ஆனா பூனை அப்படி இல்லை, தாய் பூனை தான் குட்டி பூனை பிடிச்சுக்கும். அது விட்டதா சரித்திரமே கிடையாது. ஆனா குரங்கு நிறைய இடத்துல விட்டுருக்கு. தாவும் போது விட்டு கீழ் விழுந்து அந்த குட்டி குரங்கு பிராணமே போயிருக்கு. அதே போல நாம் பகவானை பத்தினா என்னன்னு அர்த்தம்? குரங்கு பிடி போல நம்ம கீழே விழுந்துருவோம், போயிடும், பிராணம் போயிடும். பிராணம் போயிட்டா சொரூப நாசமாகும். பிராணனா ஆத்மா மடியை பொறுத்தது. ஆனா பகவான் நம்ம அதுதான் பரகத ஸ்வீகாரம்னு பேரு. ஸ்வகத ஸ்வீகாரம் கூடாது. நாம் பகவானை பத்தினால் ஸ்வகத ஸ்வீகாரம். அப்ப நான் யார சுவாமி பார்க்கணும்? பாகவதால பார்க்கணும். பாகவதால பார்த்தா பகவான் நம்மை அன்னடியே பார்க்கணும். இப்ப ஒண்ணுமில்லை, மதுரகவி ஆழ்வார் தெவு மற்றறியேன் குருபூர்ணம்னு யாரை பார்த்துருந்தார்? பகவானின் அடியானாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை திருவடியே செவிச்சிருக்கார். மேவினே அவன் பொன்னடிமை மேல் செவிச்சிருந்தார். அவனுடைய அப்படிப்பட்ட அந்த திருமுடி கிடைக்குமா? என்னுடைய திருவடியை கொண்டு போய் மதுரகவி ஆழ்வாருடைய திருவடியில வைக்கணுமேன்னு திருதந்தாகுலம் தேவபிரானுடைய கரியகோண திருவருக்காமன்னா பிரயத்தனப்பட்டு அந்த மதுரகவியாருக்கு எப்படியா சவசாட்சிய தீர்வன்னு பொழிந்த நின்றவரான் கங்கரம் கட்டிட்டு இருந்தாருன்னு இவர் என்ன கேட்டாரா? கேட்கவே இல்லையா? அப்ப அடியார்களை பார்த்தால் அன்னடைய பகவான் மட்டும் வரான். நம்ம பார்த்த வச்சுக்க அவர் வரப்படுத்து. இதுக்கு சொல்ல இதுதான் இந்த நிலைதான், இந்த கொள்கை தான் நம்மாடுறது. ஆக நாம் பெருமாளை பார்த்தவன்னா சுகத ஸ்வீகாரம். நாமே போய் பற்றுவது என்பது கூடவே கூடாது. அப்பனா நாம் நம்மை பற்றுவாரா? அவர் தான் நம்ம பற்றணும், பகவான் தான் நம்ம பற்றுவார். அது பரகத ஸ்வீகாரம். ஆனால் இதுல நினைவில் கொண்டு செயல்படுவது, பாகவதர்கள் கொண்டு கைங்கரம் பண்ணுவது. அப்ப அவர்களை ரட்சிப்பதே சிந்திப்பது. ஆழ்வார்கள் தான் இந்த பாகவதர் ரட்சிக்கிறவர் அதான் சிந்திக்கிறார். அப்ப நம்மாழ்வார் திருவள்ளுவர் எப்போதும் பரசமுத்தி சமர்த்தம் என்ன? இந்த பரரட்சணம், இவாளை ரட்சிக்கணுமே அப்படின்றது அதுதான் பரரட்சணம். அப்பனா பராங்குச சப்தத்துக்கு ஏற்கனவே 2 அர்த்தம் பார்த்து போகணும். என்ன அர்த்தம்? கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அடிக்கடி ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கேன், ஃபாஸ்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த நேரத்துக்கெல்லாம் முடிச்சுட்டு எப்பவோ திருப்பல்லான்னு வந்திருக்கணும், வரல. ஆனாலும் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கேன். என்ன பண்றது, நாழியாருது. அப்ப பரசமுத்தின்னு 2 அர்த்தம் பார்த்தோம். ஒரு அர்த்தம் பரர்களான விரோதிகள். அந்த விரோதிகளை என்ன பண்றாரு? தன்னுடைய யுக்தியால அங்குசம் எடுக்கிறார். யாரு விரோதிகள்? பாக்கியர்கள், குதிரைகள். இன்னொரு விரோதிகள்னா பரனான பகவானுக்கு என்ன பண்றாரு? அங்குசம் எடுக்கிறார். 2 அர்த்தம் பார்த்தோம்னா அதே போல பரசமுத்தின்னு என்ன அர்த்தம்னா இங்க விரோதிகள் அர்த்தம் கொள்ளப்படாது. அங்க பராங்குசம்னா விரோதிகள் பார்த்தோம். இந்த பரசமுத்தின்னு என்னத்தமா தன்னை தவிர
மற்ற பாகவதர் அனைவரும் நன்மையே பார்த்தல். அதான் பரசமுர்த்தி. பாகவதர் நம்மன்மை பையிலும் திருவிடையார் எவரேலும் அவர் கண்டீர் பையிலும் பிறப்பிடதோடு நம்மையாலும் பரவரன்னு அந்த பாகவதன் நன்மையே பார்க்கிறாரியா. அந்த பரனுடைய அங்குசம் பகவானுக்கு என்ன ஏன் சுவாமி பார்க்கணும்? இந்த சொத்து பகவானுடையது. சரி சுவாமி, அவர் தன்னை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாமா? சில பேர் சுவாமி நீர் மோட்சம் போறதுக்கு என்ன வழியா அதை பார்த்துக்கோ, அதை விட்டு இன்னொருத்த பத்தி நீ எங்க சாம லோகத்துல அப்படிதான் சொல்லுவா, உண்மை வழியை நீ பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் நீமா பாக்குறேன்னு. அப்படி கிடையாது. சம்பிரதாயத்துல பாகவதால பார்த்தா பகவான் நம்ம பார்க்கறான், பாகவதால பார்த்தா பகவான் நம்ம பார்க்கறான். இதுதான் சம்பிரதாய கொள்கை. சாஸ்திரமே இதான் சொல்றது. என்ன சுவாமி? மக்கள் சேவை மகேஷன் சேவை சொல்றோம். மக்கள் சேவை இன்னைக்கு அது வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கே சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. அன்னைக்கே மக்கள் சேவை மகேஷன் சேவை. மக்கள்னா என்னது? மக்கள் வேறு. அது 4 கால். மக்கள்னா 2 கால், 2 கால் 2 கை. அதுதான் மக்கள்னு பேரு. ஒரு கால் போட்டாச்சுன்னா 4 ஆயிடும். மக்கள்னு இருக்கு இல்லையா, அந்த மாக்கு பக்கத்துல ஒரு கால் போட்டேன்னா அது 4 காலம் ஆயிடும். அது ஒரு காலை எடுத்துட்டேன்னா 2 காலா இருக்கு. அதுதான் மக்கள். அந்த மக்கள் என்பது யாரு? சாஸ்திர சம்மதிப்படி இருக்கிறவா தான் மக்கள்னு பேரு. அப்படின்னா சனாதன தர்மத்தின்படி இருக்கிறவா மக்கள்னு பேரு. அந்த மக்களுக்கு யார் செய்கிறார்களோ அது மகேஷன் சேவை. அது எந்த ரீதியாக இருக்கலாம், அரசாங்கத்துல இருக்கலாம் அல்லது வெளியில இருக்கலாம், எத்தனை ரீதியா இருக்கலாம், எந்த ரீதியா. ஆனா அது சாஸ்திர சம்மதமா இருக்கணும், சாஸ்திரம் ஒத்துக்கொண்டபடி இருக்கணும். அப்பதான் அது மகேஷன் சேவையா இருக்குன்னு இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பரசமுத்தினா என்ன? பாகவதாளுக்கு தான் நன்மை செய்யுது. அதையே நினைக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட நினைக்கக்கூடிய தான். ஏன் சுவாமி பண்ணணும்னா, பகவானுடைய சொத்து பறி போறது. அந்த சொத்தை கொண்டு போய் பகவான் சேர்க்கணும் போனோம். அந்த சேர்க்கக்கூடிய தன்மை தான் அது பண்ற. இதுதான் சுவாமி ராமானுஜர். ஏன்னா அவர் திருவடி ஸ்தானம் தானே சுவாமி ராமானுஜர். அந்த திருவடி ஸ்தானமா இருக்கிறபடியா ராமானுஜர் அதையே சொன்னார் இல்லையா? ஆக பகவானின் நன்மையும் செய்தார். சரி சுவாமி, பகவான சமத்தி பாகவதன் சமத்தி இவர்களை எங்க பார்த்தார்? பகவானுக்கு சமத்தி, பகவானுக்கு நன்மை செய்கிறார், பாகவதாவுக்கு நன்மை செய்யறாருன்னா எங்க சுவாமி? 2த்துக்கு இடம் சொல்றார் பாருங்க, ஆச்சரியமான இடம். ஏன்னா ஆளும் ஆளார் ஆழியும் சங்கும் சுமப்பார்தாம் வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை. 8ஆம் 10 3ஆம் திருவாயும் 3வது பாசுரம். ஆளும் ஆளார் ஆழியும் சங்கும் சுமப்பார்தாம் வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை. வாளை வில்லை எடுத்துக்கொண்டு போறார் இல்லையா? யாரு? ராமன் போயிட்டு இருக்கான். ராமன் போயிட்டு இருக்கச்சே அவனுக்கு கூட வர்றதுக்கு ஒருத்தருமே இல்லையே. ராமா கூட வர்றதுக்கு ஒருத்தமே இல்லையா? அப்படி அந்த பரலட்சணத்தை கண்டு பயப்படுறாரு. கூட யாருமே இல்லையே. வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றிலே. பகவான ரட்சிக்க என்ன பாருங்க, கூடவே லக்ஷ்மணன் போயிட்டு இருக்காரு. லக்ஷ்மணனும் என்ன தெரியுதுங்க? சுற்றமெல்லாம் பின்தொடர தொன்பானம் அடைந்தவனேன்னு பாசுரமே இருக்கு. லக்ஷ்மணனும் கூட போயிருக்கார். ஆனா இப்ப ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை. உனக்கு பின்னாடி இதெல்லாம் தூக்கிட்டு வரத்துக்கு யாருமே இல்லையே. ராமா என்னை கூப்பிட்டு கூடாதா? நான் வந்திருப்பேனே, என்ன ஐஷன் போகப்படாதா அப்படின்னு கேட்கிறபடியா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இதைத்தான் பரதனும் தம்பி சத்துருக்கனும் இலக்கமனோடு மைதிரியன் நம்ம திவிதேசம் திருவல்லிக்கரை திவிதேசத்துக்கு சொல்லிட்டு இருக்கட்டும். கூடவே லக்ஷ்மணன் போயிருக்கானேன்னு தெரியுதுனோ. இப்ப ராமன் சொன்னதா கேட்டுட்டு அழ்வேர் என்ன பண்ண தெரியாத? உனக்கு ராமாயணம் தெரியுமா தெரியாதா? வால்மீகி சொல்லியிருக்காரு லக்ஷ்மணன் கூடயே வந்திருக்கான். அதுவும் எப்படி அவன் எப்படி இல்ல ராமானு எங்க இருந்தாலும் மலைத்தாழ்வரையில இருந்தாலும் அது ஒண்ணு பள்ளத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் அது உனக்கு உம்மோடு சேர்ந்திருக்கும் சீதைக்கும் எப்போதும் நான் கைங்கரியம் பண்ணணும்னு கிளி பிரார்த்தித்திருக்கான்னு உனக்கு தெரியாது. லக்ஷ்மணன் பின்னாடி உனக்கு தெரியாதா? வால்மீகி ராமாயணம் வாசிக்கிறியா அப்படின்னு உனக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு. ஒரு கேட்ட உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், எனக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணு இல்லை, நன்னாவே தெரியும். வால்மீகி ராமாயணம் என்ன வாசிச்சிருக்கேன், என்னவா தெரியும். உனக்குதான் பாட்டு தெரியல. யாரை பார்த்து? பகவான் ராமனை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு பாட்டு தெரியல, எனக்கு தெரியாதான்னு கேட்டு இருக்கேன். நல்லா தெரியும், லக்ஷ்மணன் வந்தாலும் தெரியும். அப்ப லக்ஷ்மணன் வந்தாலும் தெரியும். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? பின் செல்வார் மற்றும் இல்லை, பின்னாடி யாருமே இல்லையே, என்ன கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியன்னா பாட்டை நன்னா பாரு, பாட்டை நன்னா பாரு. இந்த பரசமுத்தினா என்னன்னா, நீ இருக்க வைபவத்துக்கு இருக்கிற வைபவம் நான் பின் செல்வார் இல்லைன்னு சொல்ல, பின் செல்வார் மற்றில்லைன்னு சொன்ன. கொஞ்சம் சப்தம் ரொம்ப முக்கியம். வாளும் வில்லும் கொண்டு ஆளும் ஆளார் ஆழியும் சங்கும் சுமப்பார்தாம்
வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் இல்லைன்னு சொன்னா அப்ப யாருமே பின்னாடி இல்ல, ஒருத்தரும் இல்ல, ஏ ராமா என்னை கூப்பிட்டு கூடாதா அப்படின்னு அர்த்தம். இங்க பின் செல்வார் மற்றில்லை, அந்த மற்ற சப்தம் முக்கியம். இல்லைன்னு சொல்ல மற்றில்லைன்னா, மற்றில்லைன்னா லக்ஷ்மணன் இருக்கான், அந்த லக்ஷ்மணன் ஒருத்தரே போருமா அவனுக்கு. எப்படிப்பட்ட இஷ்வாக்கு திலக்கம் நீ, அப்படி உனக்கு ஒரு வேலைக்காரன் தானா, என்ன வேலைக்காரன் வச்சு கூடாதா, நல்லா கையில பண்ணுவனே என்ன வச்சுக்க கூடாதான்னு கேட்கிறப்ப பரசமத்தி வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மற்றில்லை அப்படின்னு தெரிவிக்கிற அந்த பரசமத்தி பூர்த்தியா அங்க இருக்கு. இங்க அதைத்தான் பராங்குசைங்கிற சப்தம் தெரிவிக்கிறார். மேற்கொண்டு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, என்னன்றதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய துளிநேசனும் ஆச்சாரிய துளிநேசனும் பாகவதால் சரணம். ஆச்சரியமான விஷயங்கள், நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய பேர் ஐஷன் வரணும், கேட்கணும். ஏன்னா கேட்க கேட்க தெவிட்டாத இன்பம். இந்த இன்பத்துக்கு சமானமா பகவானே முன்னாடி வந்தா கூட அவர்கிட்ட ஏதாவது பேசணும்னு வச்சுக்கேன், நீர் பேசாம வரும் அதெல்லாம் ஆழ்வார் சீசுத்தி கேட்டுட்டு இருக்கேன், அதை கேட்டு முடியட்டும்னா கேட்டு முடிச்சு அந்த ஆனந்தத்துல இருக்க வர அப்படிப்பட்ட ஆனந்தத்தை ஆழ்வார் மூலம் பருகின்றிருக்கும், மேற்கொண்டு பருகிறோம் அடுத்த வாரம். இப்ப ஏதாவது சந்தேகம் தான் அவசியம் கேட்கும் பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய துளேசனும் ஆச்சாரியன் திருவடிகளேசனும் பாகவதால் திருவடிகளே சரணம். அடியேன் தன்யனானே. ஸ்ரீ கிருஷ்ணா ராமானுஜா. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நமஸ்காரம் சுவாமி. திருவடி சேவிச்சுக்கிறோம் சுவாமி. தன்யோஸ்மி. அடியேன் சுவாமி. தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன். அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்கிறோம் சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. திருவடி சேவிச்சுக்கிறோம்.